ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாமா. டுடே நம்ம பார்க்க போகிறது விமனுடைய ஒன் ஷாட் தான். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு ப்ளே பாய் சீனியர் ரிஜெக்டட் பை இன்னசென்ட் ஜூனியர். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இதில் ஒரு சீனியர், ஜிமின் வந்து ஒரு ஜூனியர். ஓகேவா? ரொம்ப இன்னசென்ட் பியோர் வில்லேஜை சேர்ந்த ஒரு பையன். அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு கிளப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த கிளப்பில் ஒரு பையன் பயங்கரமாக செக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. அப்படி டேயாங் டேயாங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே தான் என்னடா அப்படி சொல்கிறாங்க. டே என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளோ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு ஒரு பசங்க கேட்குறாங்க. இங்கே பாருக்காய் விட்டு அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? இந்த ஜங்கு வேறு எங்கே போனான்னு தெரியல, ஜங்கு ஜாக்சன் மெக்க எங்கே போனாங்கன்னு தெரியல, நீ என்ன இப்படி குடிச்சிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம காய் தாண்டா டேக்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவனுக்கு என்ன பிடிக்கலையாண்டா சொல்கிறாங்க. என்னக்கு யாருக்கு அப்படி சொல்கிறாங்க. வேறு யாருக்கு, ஜிமினுக்கு தான் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்று பிடிக்கலையா சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. ஆமாம் பிடிக்கலையா. அவன் சொல்கிறான், நீங்கள் ஒரு ப்ளே பாய், நீங்கள் உங்களை போய் எப்படி எனக்கு பிடிக்கும், நீங்கள் எப்படி சரி அப்படி பார்க்குறீங்க சொல்லிட்டு அவன் கேட்குறான்டா. நேற்று வரைக்கும் அவனை பார்க்குறப்ப சரிப்பானேடா. அப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. ஓ ஜிமினா அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்து பாரு, அவன் யார் பார்த்தாலும் சரிப்பான்டா. அவனை பார்த்து நம்ம சிரிச்சோம்னா க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுவான். அவன் ஒரு குழந்தை மாதிரிடா, அவன் என்ன சொல்லிட்டு அவன் அப்படி தான் இருப்பான். நீ அவன் சிரிக்கிறதுனால தான் லவ் நினச்சிட்டியா அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அவன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சரி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டேன்டா சொல்லிட்டு நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 6 மந்த்தாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போயிட்டு லவ் சொல்கிறேன், மார்னிங் லவ் சொல்கிறேன். அவன் சொல்கிறான், சரி நான் உங்களை போயிட்டு எப்படி லவ் பண்ணணும்னு கேட்குறான். ஏன்னு கேட்டால், நீங்கள் ஒரு ப்ளே பாய் தானே, உங்களை போய் எப்படி லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்டா. சொல்லிட்டே சொல்ல இப்போ காய் பார்க்குறாங்க. ஐயோ எத்தனை டைம் மட்டும் சொல்லியிருப்பேன், நீ இந்த ஜமுக்கார அந்த மாதிரி பிளேவாயாக இருக்காதீங்கடா, அதெல்லாம் லைஃபுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டைம் சொல்லியிருப்பேன், கேட்டிருப்பீங்களா? இந்த பாரு இப்போ அந்த பையன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்கேன். சரி விட்டு ரிஜெக்ட் தானே பண்ணியிருக்கான், அகைன்ஸ் லவ் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ சீரியஸாக இருக்கியா ஜிம் விஷயத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம காய் கேட்குறாங்க. என்னடா பேசுகிறக்கா, எல்லாம் தெரிஞ்சு நீ அப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லைடா அதை சொல்கிறாங்க. ஏன்னா நீ எவ்வளோ பொண்ணு கூட டேட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலையே, ஆனால் யாரும் லவ் பண்ணது இல்லை, நான் மனசாக யாரும் லவ் பண்ணது இல்லை, என் மனசு லவ்னு வந்தால் அவங்க தானே வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கா, அழகா க்யூட்டாக இருக்காண்டா, ஒரு மாதிரி அவன் சிரிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. இதற்கு என்கிட்ட வேறு யாரும் இந்த அளவுக்கு பேசுனதில்லை, நான் போய் பேசினா அழகாக பேசுவான், ஒரு மாதிரி க்யூட்டாக, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அவனுக்கு வேறு எதுவுமே பண்ண தேவை, ஜஸ்ட் அவன் ஸ்மைல் பண்ணால் போதும், எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஆனால் முதல் தடவை எனக்கு ஹார்ட்டில் பெயின் என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம், முதல் தடவை வழியை நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அப்புறம் அதில் உண்மையான காதல் எப்பவும் வலிக்க தானே செய்யும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. எனக்கு அவன் வந்து வேணும்டா, அவன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டே அவனை கடையில் வைக்கிற மிட்டாயோட வாழ்ந்து கொடுக்குறதுக்கு அப்போல்லாம் வேணும் தர முடியாது, சரியா? அங்கே பாரு உன் ஃபீலிங் சரி தான், பொறுமையாக கன்ஃபியூஸ் பண்ணுவோம், ட்ரூவாக லவ் பண்ணுற ஸ்ட்ராங்காக இருக்குனாக்கா பொறுமையாக சொல்லு சொல்கிறாங்க. இல்லை இந்த இந்த 6 மந்த்தாக ஒன் சைடில் தான் லவ் பண்ண சொல்கிறாங்க. என்ன 6 மந்த்தாக லவ் பண்ணுறியா? ஆமாம் ஒன் சைடில் தான் லவ் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி போய் சொல்லும்போது அவங்க சொன்னதுனால தாங்க முடியலடா, நான் என்ன ட்ரீம் வச்சுன்னு தெரியுமா, அவன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண போகிறோம், அவங்க கூட ஹாப்பியாக இருக்க போகிறோம் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் ஒரு வாரத்தில் சொல்லிட்டான்டா, சரி நீங்கள் ஒரு ப்ளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு என் கண் முன்னாடி சொல்கிறாடா சொல்கிறாங்க. இவ்வளோ டேஸ் முன்னாடி வரைக்கும் எவ்வளோ பேர் என்னப்பா சொல்லியிருக்காங்க, ஈவன் என் அம்மா கூட திட்டினாங்க ப்ளே பாய்ன்ற நேம் வாங்கியிருக்கா சொல்லிட்டு, அப்போ கூட எனக்கு பெருசு தெரியல. ஆனால் இன்றைக்கி அவன் சொல்கிறப்போ அவ்வளோ ஹாட்டாக இருக்குடா சொல்லிட்டு, அவனுக்கு என்ன பிடிக்காதடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டே கொஞ்சம் டைம் கொடுறா, உடனேலாம் அவனுக்கு பிடிக்காதுல்ல, நீ சொல்லி புரிய வை ஓகேவா, உன் பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிய வை அப்படி சொல்கிறாங்க. ப்ளே பாயாக இருக்கிறது வந்துட்டு ஈஸி ஓகேவா, நல்லவனா இருக்குது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. டேக்கா அப்படி ஒரு மாதிரி ஹார்ட்டாக இருக்குது. இப்போது இந்த பக்கம் ஒரு பாஸ் நான் காய் எப்படி கூப்பிட்றாங்க, காய் திரும்புறாங்க. ஐயோ இவனும் வந்துட்டாரா சொல்லி பார்க்குறாங்க. எங்கடா போனீங்க சொல்கிறாங்க. அதே வெளில ஒரு விஷயமா வேறு விஷயமா போய் அவனை வாங்கடா சொல்லி புள்ள வராங்க. வந்து பார்க்குறாங்க. ஒரு பாசம் பார்க்குறாங்க. டே அப்படி கூப்பிட்றாங்க. டே அப்படி நின்று பார்க்குறாங்க. சங்குக்கா சொல்கிறாங்க. டே என்ன அங்கே பாரு குடிச்சிருக்கா, உனக்கு ஒத்துக்காத குடிச்சா எது கூட குடிக்கிறா சொல்லிட்டு நம்ம காய் ஜங்க் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் ஜங்கா அப்படி பயங்கரமானதாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஜங்கா அவனுக்கு பிடிக்கலான்னு சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. கடவுளை இவன்ட்ட சொல்கிறேன்னா அவ்வளோதான், அந்த லவ் விளங்கின மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்கு ஏன்னா செமக்கம் வரும். டேவை யாராவது ஹர்ட் பண்ணிட்டு அவ்வளோ ஜங்குக்கு வந்து அப்படி இருக்கும் வரும். அவங்களோட ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னாக்கா லைக் 1 soul 2 body அப்படி ஓகேவா. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. பாரு எதுக்காக எனக்கு புரியல, உன்னை யார் பிடிக்குன்னு சொல்லுது அப்படி சொல்கிறாங்க. அவனுக்கு ஜிமினுக்கு சொல்கிறாங்க. ஜிமினா அது யார் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா ஜம்காவுக்குலாம் ஜிம்மில் தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு ஜிமின் வந்துட்டு காலேஜ் கூட எடுத்துகிட்டே தெரியாது. இப்போது டே சொல்கிறாங்க. அவன் நம்மளோட ஜூனியர் ஹாஸ்டலில் இருக்கான், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவன் மேலே மட்டும் தான் லவ் ஃபீல் சொல்கிறாங்க. லவ் பண்ணுறியா அப்படின்னு ஜங்க் கேட்குறாங்க. ஆமாண்டா லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜங்க் அவனை, எனக்கு அவன் வேணும் ஜங்கா, அவன் ரிஜெக்ட் பண்ணுறான் தெரியுமா, என்னை பார்த்து சொல்கிறான். சரி நீங்கள் ஒரு ப்ளே பாய், உங்களை போய் எப்படி லவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறேன்டா சொல்லுவோம். ஜங்கு சமக்கவும் வருது, என்ன உன்னை செக் பண்ணிட்டானா சொல்கிறாங்க. ஆமாம் அவன் எப்படி உன்னை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படி கேட்க. இப்போ காய் பார்க்குறான். டே இங்கே பாடுறா, நீ அடங்குடா, அவன் ஃப்ரெண்டு தான் அவன், அதுக்காக நீங்கள் 2 பேரும் ஒரே நட்பு ஒன்றுக்குள்ள ஒன்று தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்காகலாம் வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்டதில்
அடைஞ்சிட முடியாதுல்ல சொல்கிறாங்க. ஏன்னா அவன் ஃபீலிங்ஸ் அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. ஐயோ ஆசைப்படுறதுக்காக அந்த பையன் வந்து ஓகே சொல்ல முடியாதுல்லடா அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. அது எப்படி என்கிட்டே ஆசைப்பட்டா அது நடக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன பைத்தியமா நீ சொல்லிட்டேன் ஜாக்சன் பார்க்குறாங்க. ஜம்கா தப்பு ஓகேவா, அது ஃபீலிங்ஸ் அப்படிலாம் நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட முடியாது ஓகேவா. 2 பேருக்கு ஃபீலிங்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்தா அதுக்கு பேர் லவ். ஒரு லவ் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் ஓகேவா. ஒருத்தவங்க மட்டும் பிடிச்சி இன்னொருத்தவங்க பிடிக்காம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்போ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இருக்கு, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஜாக்சனு காய் வெக்க இவங்க 3 பேரும் ரொம்ப ஜென்டில்மேன்ஸ். நம்ம டேக்குக்கு மட்டும்தான் ப்ளே பாய்ஸ். இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. எத்தனை டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்லிட்டேன்க்கா நீ ப்ளே பாயாக இருக்குது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ப்ளே பாயாக இருக்கேன் அந்த டீனேஜில். இப்போ ஒரு கொஞ்சம் டேஸ் பண்ண உங்களுக்கு மேரேஜ் ஆகும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கூட படித்து பசங்களும் யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஜம்கா அப்படி இருக்குன்னு கேட்பாங்க. நீ நல்லா இருக்கன்னு சொல்லுவேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, அப்படி பேசுகிற பேச்சுவாக்கில் சொல்லிட்டு போவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தான் தெரியுமா பக்கா ப்ளே பாயாக என்ன சொல்லிட்டு போகும்போது உன் ஒய்ஃபோ உன் குழந்தைங்கள கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஓகேவா. அன்றைக்கி நீ ஃபீல் பண்ணுவோம் அந்த பெயின். ஏன்டா நம்மளை பார்த்து அப்படி சொல்கிறாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏன் அப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு உனக்கு தோணும். உனக்கு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் ஒரு ஒய்ஃப் ஒரு குழந்தைன்னு வரப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேவா. அதுவும் இவன் உனக்கு ட்ரூ லவ் வந்தாலே அது கஷ்டமாயிடும். இப்போ டேக் வந்த மாதிரி ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு சமக்கம் வருது இங்கே பாரு. இப்போ உனக்கு நான் அட்வைஸ் கேட்கல சொல்கிறாங்க. டேய் நான் உங்கள் ஃப்ரெண்டுடா நாங்களாம் அதுக்காக தானே சொல்கிறோம். நீங்கள் அந்த ப்ளே பாயின்றதை விட்டுருங்கடா ஓகேவா. வீக்லி 3 கேர்ள்ஸ் இல்லை 4 கேர்ள்ஸ் சொல்லிட்டு டேட் பண்ணுறது விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்க சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் அதை சொல்கிறாங்க. காயை சொல்கிறாங்க. டேய் இப்போ அதை விடுங்க இவன் குடிச்சிருக்கான் பாரு வாங்க போகலாம் வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு என்னம்மா காய் சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஜம்கா எனக்கு அவனை பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும், அவன்கிட்ட சொல்ல ஜம்கா அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. டே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணு டே சொல்லிருக்க ஜம்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவர் பார்க்குறாங்க. இப்போ என்ன உனக்கு அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜம்கா அவன்கிட்ட லவ் எடுத்து சொல்லன்னு சொல்கிறாங்க. நீ வா சொல்கிறாங்க. டே வேணாண்டா ஹாஸ்டல் வாடகை ரொம்ப மோசமானவன்டா அவனுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்கிறாங்க. இங்கே பாரு என்கிட்டலாம் யாரும் வர முடியாது ஓகேவா நான் பார்த்துக்கிறேன் வாடா சொல்லி போகிறோம். அவங்க தான் டே கூட்டிகிட்டு போயிட்டு காரில் குறைக்கிறாங்க. இப்போ இவங்கலாம் கூட போகிறாங்க. கடவுளே என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக காலேஜ் ஹாஸ்டல் வந்துடுறாங்க. ஏன்னா இவங்களும் ஹாஸ்டல் கிடையாது, இவங்களாம் வெளில ஸ்டே பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம ஜம்க் வந்துட்டு கார் விட்டு இறங்குறாங்க. வாடா சொல்கிறாங்க. இப்படியே பார்க்குறாங்க. அவன் என்ன அக்செப்ட் பண்ணிப்பானா சொல்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிப்பா வாங்க வா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சொல்லிட்டு நம்ம ஜம்க் தான் டேவிட ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஹாஸ்டலோட அந்த கேட் இருக்கும் மீன் கேட்டு அந்த கேட்டை போய் தட்டுறாங்க. இப்போது அங்கே ஒரு வார்டன் வந்து ரவுண்ட்ஸ் வந்துருப்பாங்க வராங்க வந்து பார்க்குறாங்க. யார் பையனான்னு சொல்கிறாங்க. சார் அது சொல்கிறாங்க. சொல்லி என்ன என்னோட கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு இருக்கான் அவன்கிட்ட நோட்ஸ் வாங்க சொல்கிறாங்க. இந்த டைம்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் முன்னாடி வந்து வாங்கிட்டு சொல்கிறாங்க. இல்லை சார் நான் வாங்கணும் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே சொல்கிறாங்க. இப்போது அந்த பாசனம் சரி வந்து வாங்கிட்டு போக சொல்கிறாங்க. சரி ஜங்க் தாட்டே இங்கே வர சொல்லிட்டு இப்போது ஜங்குள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தாக்கா நம்ம வார்டன் பார்க்குறேன். எங்கே சொல்கிறாங்க. இங்கே இந்த லைனில் தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. சரி போக சொல்கிறாங்க. இப்போது ஜங்குள்ளே வராங்க. ஒவ்வொரு ரூமாக வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஜங்கோட கிளாஸ் மட்டும் இருக்காங்க. இப்போது அதில் ஒரு பாசன் அங்கே வந்துட்டுருக்கான். ஜங்குக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கள் ஹாஸ்டலில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசன் கேட்க அது இருக்கட்டும் மிகணும் இங்கே பார்ச்சிமின்ற யார் இருப்பா நம்ம சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இயர் பையன் சொல்கிறாங்க. ஆமாம் எங்கே அப்படி கேட்குறாங்க. அதுவா அவங்க வந்துட்டு அங்கே இருக்கான் சொல்கிறாங்க. எந்த சொல்கிறாங்க அந்த ரூம் சொல்கிறாங்க சொல்லிட்டு டேரெக்டாக ஜங்க் வர வந்துட்டு ரூமில் நாக் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதும் அங்கே ஒரு பாசன் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நேர் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜிமின் யாரை சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா க்யூட்டாக செம்ம அழகாக ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி சில்கி ஹேர் அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவங்க இந்த காலேஜில் படிக்கிறாங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவர் இப்போ தான் பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன்னா சார் அந்தளவுக்கு பிஸியாக இருப்பாங்க ப்ளே பண்ணிக்கிட்டு அதனால் யாரையும் பார்க்க முடியாது. இப்போ பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. நீ தான் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நான் தான் ஏன் அப்படி கேட்குறாங்க. என் கூட விழாவா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. என் கூட விழாவான்னு சொன்னேன் சொல்கிறாங்க. சரி நேரம் அப்பெல்லாம் வர முடியாது நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. வர அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்க் டேரெக்டாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ அவங்க முன்னாடி ஒரு பசங்க இருப்பாங்க. அவங்க வேறு யாரும் என்ன தான் சரி என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. அமைதியாக சொல்லிட்டு நீ வா சொல்லிட்டு பிடிச்சி ஹேண்ட் பிடிச்சிட்டு போகிறாங்க. அச்சோ சரி விடுங்க என்ன பண்ணுறீங்க இங்கே பாருங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்க் என்ன கண்டுக்கவே இல்லை. நீ வா சொல்லிட்டு அவர் கூட ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. தரத்தான எடுத்துகிட்டு போகிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க விடுங்க வாடன்னு பார்த்தா அவ்வளோதான் ப்ளீஸ் விடுங்க சீனியர் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க என்ன சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ இருந்தால் என் டேவரை செக் பண்ணியிருப்பா சொல்கிறாங்க. என்னத்துக்கு உனக்கு எவ்வளோ இருந்தால் என் டேவரை செக் பண்ணியிருப்பா சொல்கிறாங்க. என் ஜிம்முக்கு ஒரு மாதிரி டேன் சரியாக சொல்கிறாங்க. ஆமாம் டே சீனியர் அவன் சீனியர் தானே அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவன் சீனியர் அவனையும் ரிஜெக்ட் பண்ணிக்க கூடாது. செகண்ட் அவன் ஏன் டே ஓகேவா அவன் ஹாட்டால் நான் தாங்கிட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்க மாட்டான். வா சொல்லிட்டு பிடிச்சி ஹேண்ட் பிடிச்சி எடுத்துட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்தாக்கா இந்த பக்கம் டே தான் போதையில் இருந்தால அப்படியே கார்லேயே வந்துட்டு உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம காய் ஜாக்சன் பார்க்குறாங்க. எனக்கு போயிருக்கான் அவன் சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. இந்த பக்கம் வாடனா அந்த பக்கம் போயிருப்பாங்க ரவுண்ட்ஸ். அந்த கேப்பில் ஜங்க் தான் கேட்டுக்கு வெளில கூட்டிட்டு வந்தாரா ஜிமினை. இப்போ அவர் கூட்டிட்டு வந்துட்டு அப்படி டேக் மட்டும் போய் தள்ளி விட்டுறாரு. டே வந்துட்டு ஜிமின் போய் டே மேலே விழுந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டக்குன்னு டே தான் பிடிச்சிடறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சீனியர் என்ன நடக்குது இங்கே என்ன பண்ணுறீங்க. இவர் ஏன் என்கிட்ட இப்படி ஃபோர்ஸ் பண்ண நடந்துக்கிறாரு. ஹேண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வராரு தெரியுமா என்ன பண்ணுறீங்க உங்கள் மேலே எப்படி ஸ்மெல் வர ஜிமின் கேட்குறாங்க.
பட்டே தான் ஜிமின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஏன் ஜிம்மில் பிடிக்கல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் சீனியர், நீங்கள் ஒரு ப்ளே பாய் சொல்கிறாங்க. இப்போ ஜாங்க எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இங்கே பாரு என்ன சொல்கிற ப்ளே பாய்னு சொல்லிட்டு நீ பார்த்து அவன் ப்ளே பாயாக இருந்தது சொல்கிறாங்க. இந்த காலையே சொல்லுது, நானே பார்த்துருக்கேன். 2-3 கால்ஸ் கூட இவரும் சொல்கிறாங்க. என்ன பண்ண நான் பேசிக்கிட்டு இருந்தான், அதுக்கு அதாண்டி என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு அவன் பேசுவான் ஓகேவா, மற்றபடி எதுவும் பண்ண மாட்டான், ஜஸ்ட் பேசுவான், ஃப்ளட் பண்ணுவான், அவ்வளோதான், அதை தாண்டி எதுவும் இல்லை, புரியுதா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன வேலை பண்ணிக்கோங்க சீனியர், இவர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், என்கிட்ட மிரட்டக்கூடாது, என்கிட்ட திட்டக்கூடாது சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது ஓகேவா. நான் இங்கே வந்து படிக்கிறதுக்கு தான், என்னோட அப்பா அம்மா என்னை படிக்கிறதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க. நான் அதை மட்டும் தான் பண்ணுவேன். ப்ளீஸ் சீனியர் விட்டுருங்க ஓகேவா. நீங்கள் எப்போ நடக்கலாம், இது உங்கள் லைஃப் ஓகேவா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க, பட் என்ன விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்குது சீனியர். சரி ஜிம்மின்னு சொல்லா. இப்போது டேக் ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாக உனக்கு எனக்கு பிடிக்கலையா கேட்குறாங்க. இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணது தெரியுமா, எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் நீ தாண்டா, உனக்கு எது புரிய மாட்டேங்குது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே சொல்லி டே அழறாங்க. ஜங்குக்கு சமக்கவும் போது டே எதுக்கு அழகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க நீங்கள் அழக்கூடாது சரி ஜிம்மின்னு போயிட்டு அவ்வளோ ஹேண்டாக டேஸாக வைப் பண்ணுறாங்க. அப்படி ஜிம்மில் ஹேண்ட் எடுத்து டக்குன்னு கிஸ் பண்ணி விட்டுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காய்ச்சும். என்ன பண்ணுறீங்க பாருங்கள், தப்பு ஓகே, இப்படி பண்ணக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி லவ் வரவே கூடாது ஓகேவா. ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது, அது தானாக வரணும் ஓகேவா. அப்போ அது பார்க்க அழகாக இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு உங்களை லவ் பண்ணுற சீனியர், நான் படிக்கிறதுக்காக வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் இவ்வளோ டேஸ் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ என்னை பார்த்து நீ சிரிச்சதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிங்க, உங்கள் ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த பாக்ஸி ஸ்மைல், அதுக்காக தான் நான் உங்களை பார்த்து சிரித்தேன், தப்பு நான் நினச்சிக்கோங்க, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் ஓகேவா. ஐம் சாரி, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாக ஒன்று நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா, ஐ லவ் யூ சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. பட் ஐம் நாட் லவ் யூ சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய்க்கெலாம் ஒரு மார்க்கெட்டே ஒரு சுச்சுவேஷன் பார்க்க, ஏன்னா இது வரைக்கும் யார்ட்டு லவ் பண்ண சொன்னதே இல்லை, லவ்வில் ஃபாலோ ஆனது கூட கிடையாது. அவங்க ஒரு மாதிரி இவங்களாம் பார்க்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இங்கே பார்ப்பா சொல்கிறாங்க. சீனியர் காய் எப்படி சொல்லிட்டு காய்கிட்ட ரொம்ப அழகாக பேசுகிறாங்க நம்ம ஜிமின். ஏன்னா ஜிமினுக்கு தெரியும் காயெல்லாம் ரொம்ப நல்ல பாசம்னு சொல்லிட்டு. காயன்னா அப்படி சொல்கிறாங்க. நீ என்னெல்லாம் கூப்பிடுவேன், நான் காயின் கூட கூப்பிட்டுக்கோ, சீனியர் கூட கூப்பிட்டுக்கோ அவன் சொல்கிறாங்க. நான் நீங்களே சொல்லுங்கள், நான் அப்பா அம்மா வில்லேஜ்லேருந்து படிக்க அனுப்பிச்சிருக்காங்க. காலேஜ் வந்து 6th month தான் ஆகுது. இவரை பற்றி இந்த காலேஜ் சொல்ல தெரியுமா, சில பேர்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணுறாங்க அவர்கிட்ட, சில பேர் அவங்கள பார்த்துட்டு பயப்படுறாங்க, ஏன்னா அவர் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. எனக்கு அப்படி தானே இருக்கும், எனக்கு லவ் கூட இல்லைண்ணா, எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வரவே இல்லை அவர் மேலே, ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கோங்க, நீங்களாவது அவர்கிட்ட சொல்லலாம்ல, என்னை டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜிமின் தான் க்யூட்டாக கேட்டிருக்காங்க. காய்க்கு என்ன சொல்லவே தெரியல, அவன் என்ன சண்டை பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இல்லைப்பா அவன் ரொம்ப லவ் பண்ணுறானாம்மா, நீ இல்லாமல் இருக்கிறது கஷ்டப்படுறான், அவன் அழுததே கிடையாது இது வரைக்கும் லைஃப்பில் நான் பார்த்த வரைக்கும், நான் உண்மையை சொல்கிறேன். அவன் ப்ளே பாய் தான், ப்ளே பாய்னாக்கா யாரையும் வந்துட்டு அந்த மாதிரி டச்லாம் பண்ண மாட்டான், ஜஸ்ட் ஃப்ளட் பண்ணுவான், பேசுவான், அவ்வளோதான், மற்றபடி இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை அங்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய சீனியர் அக்கா சொல்கிறாங்க, நான் டேட் பண்ணியிருக்கேன், 1 night அவர் கூட இருந்தெல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா. அது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா எனக்கு அவரை பார்க்குறப்போ ரொம்ப நல்ல பர்சன் தெரிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணுவார். சம்டைம்ஸ் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணும்போது நானும் ஸ்மைல் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இந்த மாதிரிலாம் யோசிச்சதில்லை, லவ்லாம் யோசிச்சதில்லை, ஏன்னா நிறைய அக்காலாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா. அது கேட்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும்ல. என்னோட அப்பா அம்மா கிட்டே நான் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன், இப்படி தான் அந்த பர்சன் சொல்லிட்டு எப்படி போய் என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஹியூமன் தானே, என்ன லவ் பண்ணுற ஒரு பர்சனும் என்ன தான் ஃபஸ்ட் லவ் பண்ணும், என்ன தான் ஃபஸ்ட் டச் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் குழந்தை மாதிரி இருந்தாலும் நல்லா தெளிவாக தான் பேசுகிறாரு. இப்போ நம்ம மிக்க ஜாக்சன்லாம் பார்க்குறாங்கப்பா, குழந்தை மாதிரி இருக்கிட்டு என்னம்மா பேசிட்டு போகிறாரு சொல்லிட்டு நம்ம அவங்க 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பாயிண்ட்டாக பேசுகிறானே சொல்கிறாங்க. எனக்கும் வந்து ஒரு ஃப்ரெஷ்மேன் வந்துன்னு நினைப்பா சொல்கிறாங்க. ஃப்ரெஷ்மேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மிக்க கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு ஒரு ஃப்ரெஷ்மேன் வந்துன்னு நினைப்பேன், எனக்கு வரப்போ ஒரு பாய் ஃப்ரெண்டு என்னை மட்டுமே லவ் பண்ணியிருக்கணும், என்னை மட்டுமே டச் பண்ணணும், என்னை மட்டுமே இப்போ வந்துட்டு சைட் அடிக்கணும், எல்லாமே எனக்கு கூட மட்டுமே இருக்கணும், இன்னொரு பர்சன் லவ் பண்ணிட்டு எல்லாருக்கூடையும் இப்படிலாம் சொல்லிட்டு ஏன் அவன் அந்த மாதிரி இல்லைடா சொல்லிட்டு ஜாக்சன் சொல்கிறாங்க. பாரு அவன் ப்ளே பாய்ன்னு சொல்கிறாங்க, உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த மாதிரி ப்ளே பாய் கிடையாதுப்பா அப்படி சொல்கிறாங்க. அது இவன் இருக்கானா இவன் கூட எல்லா பொண்ணு டச் பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு இவன் அப்படிலாம் இருப்பான் சொல்லிட்டு ஜாமுக்கு பார்த்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை பார்த்தாலே தெரிய சொல்கிறாங்க. ஜாமுக்கு சமக்கம் ஒரு ஜாமுக்கு திரும்பி நம்ம ஜாக்சனை பார்த்து முறைக்கிறாங்க. இதே உண்மை தான்டா சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. பாரு ஜிமின், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல ஓகேவா, நான் என்ன சொல்கிறேன்னாக்கா கொஞ்சம் டைம் கொடுத்து பாரு, ஏன்னா இவன் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான்ப்பா, இவன் யாரும் லவ் பண்ணதில்லை, இவன் தான் ரியல் ப்ளே பாய் வந்துட்டு இவன் தான் அந்த ஜங்குக்கு இருக்கானா, இவன் தான் ரியல் ப்ளே பாய், இவருக்கான இவன் ப்ளே பாய்லாம் கிடையாது, இவன் ஜஸ்ட் வந்து சும்மா பேசுவான், ஃப்ளட் பண்ணுவான், அவ்வளோதான். அது எதுக்காகனாக்கா ஸ்கூல் டைமில் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப லவ் டார்ச்சர் வந்து அதிகமாக இருந்துச்சு, கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கடத்துக்கு மேலே நம்ம அவங்கள ட்ரூவாக லவ் பண்ணி பசங்களை ஹர்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ளே பாய் மாறிட்டாங்க. அப்போ ட்ரூவாக லவ் பண்ணுறவங்க எல்லாமே அவங்க ப்ளே பாய் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலகி போயிடுவாங்க இல்லையா, அதுக்காக தான் அவங்க இருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் டேஸ் போக பழகிட்டு அவங்களுக்கு ஃப்ளட் பண்ணுறது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவங்க பொண்ணுங்க கிட்ட ஃப்ளட் பண்ணுறதும் அப்படிலாம் இருப்பாங்க. அது இவருக்கான இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போவான், இவன் அப்படி கிடையாது, கொஞ்சம் லிமிட்டாக தான் இருப்பான். அப்போ தான் யார் லவ் பண்ணுற சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த காலேஜுக்கு வந்து நாங்கள் ஜூனியரை ஜாயின் பண்ணப்போ எங்கள் சீனியரில் இவங்க லவ் பண்ணாங்க தெரியுமா. எங்கள் சீனியர் அக்காலாம் வந்து ஏஜ் டிஃப்ரெண்ட் பார்க்காம லவ் பண்ணாங்க இவங்க 2 பேரையும். அந்தளவுக்கு வந்து லவ் டார்ச்சர் இருந்துச்சு. உனக்கே தெரியும் இவங்க 2 பேரும் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸ் காலேஜில். அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணதால இவங்களே வந்து ப்ளே பண்ணி காமிச்சிக்கிட்டாங்க.
நாங்கள் ப்ளே பாய் வேணா டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கவும் அவங்களாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டாங்க. சில பேர் மட்டும் இந்த ஃப்ளர்ட்டி டைப் இருப்பாங்களே அவங்க மட்டும் தான் இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா, இவங்க 2 பேருக்கும் ஸ்டில் இப்போ வரைக்கும் யாருமே லவ்ன்றது வந்து தெரியல. ஓகேவா, இவனுக்கு இப்போ மேலே வந்திருக்கு அவ்வளோதான். ஓகேவா, ஒரு சான்ஸ் கொடுப்பா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ரொம்ப ரிக்வஸ்ட்டாக சொல்கிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் எனக்கு அப்படி ஃபீல் ஆகலையே சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் எனக்கு அப்படி ஃபீல் ஆகவே இல்லை. ஐம் சாரி சீனியர், ஓகேவா என்ன மன்னிச்சிக்கோங்க, உங்களை ஹர்ட் பண்ண நினைக்கல. ஆனால் எனக்கு உங்கள் லவ் வேண்டாம், எனக்கு உங்களை லவ் பண்ண பிடிக்கல, எனக்கு உங்கள் லவ் வராது. ஐம் சாரி என்ன சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏய் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் நீங்கள் என்ன மிரட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, நான் சொல்லிடுறேன். ஓகேவா, லவ் ஃபோர்ஸ் பண்ணி வராது. ஓகேவா, இப்போ உங்களை யாராவது வந்து ஒரு பர்சன் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் பிடிக்காது நீங்கள் சொல்கிறீங்களா? ஈவன் உங்களுக்கு ப்ளே பாயை காமிச்சிக்கிறீங்களா? எதுக்காக? உங்களை நீங்கள் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் தானே, உங்களை நீங்கள் சர்வ் பண்ணிக்கணுக்காக தான் நீங்கள் வந்துட்டு ப்ளே பாயை காமிக்கிறேன்னு சொல்கிறீங்க. சேம் அதே மாதிரி தான் எனக்கு ஒரு பர்சன் பிடிக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா என்ன நான் சர்வ் பண்ணிக்கணும். எனக்கு பிடிக்காத ஒன்று பிடிச்ச மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா, அது எங்கள் 2 பேர் லைஃபையும் ரொம்ப ஹர்ட் பண்ணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சீனியர், அவர் உங்கள் ஃப்ரெண்டு தான். அதுக்காக என்னை ஃபோர்ஸ் பண்ணி உங்களை லவ் பண்ண சொல்லாதீங்க. எனக்கு லவ் வரவும் வராது. அது அவர் மேலே. ஓகேவா சொல்கிறாங்க. ஜவுக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாரு அவனை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது சொல்கிறாங்க. ஜிமின்னா எனக்கு அவர் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் டே பார்க்குறப்போ ஏதோ ஒரு க்யூட்டான கரடியை பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு அவர் ஃபர்ஸ்ட் டே பார்க்குறப்போ ஒரு கரடியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவர் ஸ்மைல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவருக்கு அதுக்கப்புறம் அவரை பற்றி கேட்டப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் எப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் கண்ணால் நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். அவர் சில பொண்ணோட ஹிப்லாம் கை வச்சிருப்பாரு, நின்றுருக்காரு, நான் பார்த்துருக்கேன். அது பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி ஓகே அவர் சீனியர் தானே சொல்லிட்டு நான் அப்படி கிராஸ் பண்ணி போயிடுவேன். என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்கிறாங்க. என்ன பண்ணுவோம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓங்கி ஒன்று வச்சிடும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டக்குன்ட்டே இருந்துச்சாங்க. அப்போ வை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அப்புறம் ஓங்கி அடிச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் அவங்கள அடிக்க மாட்டேன், என் பாய் ஃப்ரெண்டு அப்படி பண்ணால் மட்டும்தான் நான் அப்படி பண்ணுவேன். ஓகேவா, என் பாய் ஃப்ரெண்டு தான் வண்டி வேறு யாராவது பேசினா அப்போ நான் அடிப்பேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் மற்றவங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை, நான் அடிக்கவும் மாட்டேன். ஐம் சாரி சரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். ஜிம்மின் படத்துக்கு போயிடுறாங்க. இப்போ வந்து பக்கம் ஜம் பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி கண்டுக்கவே போயிடுறாங்க. டே இங்கே பாரு ரொம்ப மிரட்டாத. ஓகேவா சொல்கிறேன்பா இமேக்கெலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க. பார்த்தியா அவனுக்கு என்ன பிடிக்கல பார்த்தியாடா சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. டேக்கா ஏன்னா ஒரு ஐடியா கொடுண்டா சொல்கிறாங்க. நான் என்ன ஐடியா கொடுக்கணும் சொல்கிறாங்க. டே என்ன கொடுறா, எனக்கு தெரியும் உனக்கு கண்டிப்பாக ஐடியா நல்லா வரும்னு சொல்லிட்டு குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என் டே ஹார்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியும் சொல்கிறாங்க. டேம் உனக்கு கம்ப்யூட்டர் பாஸ் ஆகும் சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே டே இங்கே பாரு கொஞ்சம் டைம் கொடுறா, கொஞ்சம் டைம் போனால் அவனுக்கு கொஞ்சம் பிடிக்கும்டா. நீ இப்போ ப்ளே பாயாக இருக்கல, இதெல்லாம் கொஞ்சம் விட்டு ஓகே, இதெல்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளி அவனுக்கு கண்டிப்பாக ஒன்று பிடிக்கும்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறது நிஜமாக சொல்கிறேன். காமெடி ட்ரை பண்ண லவ் உடனே கிடைச்சிடாதுடா, கொஞ்சம் கஷ்டப்படணும்ல, கஷ்டப்பட்டா தான் ட்ரூ லவ்லாம் கிடைக்கும் சொல்கிறாங்க. அதுவும் நீ இந்த மாதிரி ப்ளே பாயாக இருந்துட்டு லவ் கிடைக்குதான் சாதாரண விஷயமா சொல்கிறாங்க. இப்போது நம்ம டேவும் சரி ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் அந்த நியூஸ் ஒரு பையன் என்ன பண்ணுறாக்கா, இவங்க பேசுகிறத லிசன் பண்ணிடுறான். அவங்க எப்படினாக்கா ஹாஸ்டல் கொஞ்சம் இந்த காம்பவுண்டர்ஸ் வந்துருக்கும், அதை வந்து கொஞ்சம் கேட்டு என்ன பண்ணுறாங்க, காலேஜ் ஃபுல்லாக சொல்கிற ஸ்ப்ரெட் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா காலேஜ் ஃபுல்லாகவே நம்ம சீனியர் டேயாங்க வந்துட்டு நம்ம ஜூனியர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு நேம் ஒர்க் சொல்லி விட்டுறாங்க. ஜிம்மில் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க டேயாங்கன்னு சொல்லவும் எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி ஜிம்மில் வந்து இப்போ மிரட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிறைய பேர். இப்போ ஒரு கேங்கே வருது. இப்போ நான் ஒரு சீனியர் கேங்க தான் வருது வந்து அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ தான் பார்த்திங்களா சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான். அப்படி கேட்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கிட்ட நீ வந்து செக் பண்ணியிருப்பா சொல்லிட்டு ஒரு பொண்ணுங்க ஒரு கூட்டமாக வந்துருக்கு. இப்போ என்ன பார்க்குறாங்க பாருங்கள் சீனியர் அவனுக்கு பிடிக்கல செக் பண்ண. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அவனை எப்படி பிடிக்காம போக சொல்கிறாங்க. பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா, என் ஃப்ரெண்டுக்கு அவரை பிடிக்கலன்றா ரிஜெக்ட் பண்ணிட்டான். நீங்கள் இது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், நாங்கள் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பிரின்சிபல் ஆஃபீஸில் அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் சொல்ல. இப்போ அந்த பொண்ணுங்களுக்கு ஒன்றும் பயம் வந்து என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, மிரட்டுறீங்க, ஒரு பொண்ணுங்க பசங்களை மிரட்டுறீங்க, அது ஜூனியரை வந்து மிரட்டுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லுவோம் நம்ம ஜிம்மோட கிளாஸ்மேட் எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எப்படி எங்கள் ஃப்ரெண்டை வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு எல்லாம் திட்டுறாங்க. அவரு ஒரு ப்ளே பாய் தானே சொல்லிட்டுலாம் சொல்ல அந்த சீனியர் பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் ரொம்ப நல்லவன் சொல்கிறாங்க. அவங்க நல்லவன் தான் நீங்களே வச்சுக்கோங்க சொல்லிட்டு இவங்க சொல்ல. இப்போ அந்த பொண்ணுங்களும் வேறு வழி இல்லாமல் போயிடுறாங்க. இப்படி தாண்டா இப்போ எல்லா பக்கமும் தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து ஜிம் வந்து டேவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா ஒரு மாதிரி தேவதாஸ் மாதிரி ஆயிட்டாரு, ஒரு மாதிரி ரொம்ப சேடாக ஒரு மாதிரி ஆயிட்டாரு, குடிச்சிக்கிட்டே இருக்காரு. இப்போலாம் ஜம் பார்க்குறோம். கொஞ்சம் குடிக்காதரா சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒத்துக்காத சொல்கிறாங்க. எனக்கு அவளே இல்லை சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு ரொம்ப குடிக்கிறேன். ஏன்னா ஒரு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த 6 மந்த் நம்ம வந்து ஜிம்மில் தான் பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டே இருப்பாரு. அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நம்ம ஜிம்மில் வந்து ரொம்ப டீப்பாக பிடிக்க ஆரம்பிச்சு லவ்ன்றது ஃபால் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் தாண்டா நம்ம ஜிம் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் வராங்க. ஹாய் ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் வேற இல்லை ஹான். ஓகேவா, ஹானை பார்த்து ஜிமின் அழகாக க்யூட்டாக பவ் பண்ணுறாங்க. அச்சோ செல்லம் என்ன பவ் பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க. சொல்லு எப்படி போகுது உனக்கு சொல்கிறாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்க சொல்கிறாங்க. ஹெல்ப் எதனா வேணுமா, இல்லை வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சாப்பிட்டியா அப்படி கேட்குறாங்க. சாப்பிட்டேன் சார் ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ இதை பார்க்குற டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஹான் வந்துட்டு லைக் ஹானுக்கு
டேக்லாம் ஆகவே ஆகாது. ஆனால் அவங்ககிட்ட அப்படி பேசிட்டு இருக்கான் ஜிமின். அதை பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது. எப்படி ஹான் கிட்ட போய் இப்படி பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் காயில் பார்க்குறேன் என்னாச்சுடா சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஸ்டாப் ஆகிருப்பாங்க. ஏன் நின்று அப்படின்னு கேட்கும்போது தான் திரும்பி பார்த்தாக்கா அங்கே நம்ம ஹானும் ஜிமின் பேசிட்டு இருக்காங்க. ஜிமினோட ஹேரில் நம்ம ஹான் கை வச்சு விளையாடுறாங்க. அவங்க ரப்படி விடுறாங்க. சரி ஓகே சேஃபாக இருக்கணும். அங்கே நிறைய பேர் பேட் பாய்ஸ் இருப்பாங்க. சேஃபாக போய் என்ன சொல்லிட்டாங்க நான் பற்றி கேள்விப்பட்டேன். யார்ட்டே செக் பண்ணிட்டு அம்மா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஒன்றும் பயப்படாத வைக்கோ உன்னை யாரும் மிரட்டினா என்கிட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ சார் சொல்லிட்டாங்க. ஜோ கியூட் போயிட்டு வா சொல்லிட்டாங்க. அவர் போயிடாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமின் வர அப்படி ஜிமின் பாட்டுக்கு போயிடறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஹான் கிட்டலாம் பேசுகிறதா சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹான் வந்துட்டு எப்படினாக்கா கொஞ்சம் ரகடாக இருப்பார். ரகடாக ஒரு மாதிரி இருப்பார். ஆனால் பொண்ணுங்களும் யாரும் ஹான் கூட அப்படினால போனதில்லை. இப்போ காய் பார்க்குறாங்க. இப்போ என்ன நினைக்கிறேன் சொல்ல வடா சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக்கிட்ட நம்ம காய் சொல்கிறாங்க. என்ன நினைக்கிறேன் அவன் வந்துட்டு பார்க்குறதுக்கு வில்ல மாதிரி இருக்கான். அவனை போய்ட்டு அவன் வந்துட்டு ஹாப்பியாக அவன்கிட்ட பேசுகிறதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அவன் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவன்கிட்ட கேட்டுறான் இதை சொல்லிட்டு ஏ ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. காய் சீனியர் அப்படி சொல்கிறாங்க. இங்கே வாங்க சொல்கிறாங்க. ஆஹா சொல்கிறாங்க. வா நான் இருக்கேன் நீ பாஸ் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் கிட்ட போகிறாங்க. என்ன சீனியர் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் காய்கிட்ட என்ன செய்யணும் கேட்க இப்போ ஒரு பாசம் வராங்க கரெக்டாக வராங்க. இவன் வந்து பார்க்குறாங்க. இன்னும் என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்க பார்த்தா ஜிமின் ஓடி போயிடா நிற்கவே இல்லை. டே ஏன்டா அவனை மிரட்டுறா சொல்லிட்டாங்க. அவன் தான் நான் காரணம் என் டே ஹார்ட் ஆகுறது சொல்லிட்டாங்க. டே அன்புக்கு ஒரு எல்லாம் இல்லையா சொல்லிட்டாங்க. பாருங்க இது நான் எதுவும் கேட்கணும் தான் கூப்பிட்டா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி எடுத்து ஹான் கிட்டலாம் பேசுறது என்கிட்ட பேச மாட்டேன் சொல்லிட்டு டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. அப்படியே கிளாஸில் வந்து உட்காடுறாங்க. இந்த பக்கம் ஹான் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக கிளாஸில் பேசிட்டு இருக்காங்க ஒரு பர்சன் கிட்ட. இப்போ லஞ்ச் டைம் தாண்டா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜூனியர் ஒரு பக்கம் சீனியர் ஒரு பக்கம். இந்த பக்கம் ஜிமின் அவங்க கிளாஸ்மேட் அப்புறம் என்ன உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹான் தான் ஃபுட் வாங்கிட்டு வரும்போதே பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சீனியர் சொல்கிறாங்க. இந்த சிக்கன் பிடிக்கும்ல சொல்லிட்டு சிக்கன் எடுத்து வச்சுட்டு போகிறாங்க. ஜிமின் தேங்க்யூ சீனியர் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம என்ன கேட்குறாங்க. அவன் ஜிமினா மட்டும் கேட்கவா சொல்கிறாங்க. சொல்லி என்னவோ சொல்கிறாங்க. உனக்கு எதில் ஹான் சீனியர் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. நீ சொல்லு உண்மையை சொல்லு உனக்கு ஏன் ஹானை பிடிச்சிருக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் என்னோட ஐடியல் டைப்பை சொல்லவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன சொல்கிறாங்கனாக்கா எனக்கு ஹீரோவாக இருக்கிற ப்ளே பாயை விட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ப்ளே பாயாக இருக்கிற அந்த ஹீரோவை விடவும் வில்லனாக இருக்க ஜென்டில்மேன் இருக்காங்களா அவங்கள தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஹான் வந்து ஒரு ஜென்டில்மேன் வந்து பக்கா ஜென்டில்மேன். அவர் எந்த பொண்ணுங்ககிட்டையுமே பேச மாட்டார் ஃப்ளட் பண்ண மாட்டார். அவருக்கு பிடிக்காது. ஹீஸ் ஏ பியூர் சோல். அப்படி அந்த மாதிரி ஜென்டில்மேன் பக்கா ஜென்டில்மேன் தான் அவர் டீசென்ட் காய் அவர். இப்போ நம்ம சொல்ல ஓ நீ அந்த மாதிரி டைப்பாடா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஹீரோலாம் அவங்கள ப்ளே பண்ணுவாங்க ப்ளே பாய்ஸ் அப்படி ஜிமின்னு சொல்ல டேக்கு செம கோவம் ஒரு மாதிரி அழுகே வந்துருச்சு. அழுக கோவம் எல்லாம் வந்துருச்சு. அப்படி சவுக்கு செம கோவம் வருது. ஏன்னா அவங்க லிசன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோம். ஓ அதான் ரீசனா. ஆமாம்மா உண்மை தான் கேள்விப்பட்டிருக்கேன். கிளாஸ் ரூமில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஹானுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஜ் இருக்குது. நான் கேட்பேன் ஏன்னு கேட்டாக்கா வந்துட்டு ஹான் வந்து ரொம்ப ஜென்டில் ஃபேன் சொல்லுவாங்க. ஓ அதான் ரீசனா. ஓ ஹானை பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க போலையா போ சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஹானை பிடிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி டைப் தான் போல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப நல்லவர் தெரியுமா ஜென்டில்மேன். என்கிட்ட எப்போவுமே டீசெண்டாக பேசுவார். நிறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுமா சார் ஜிம்மி சொல்ல. அவரும் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. வந்து சிரிச்சிட்டே பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் டேக்கு பாசிட்டிவ் ஆகுது. அவளால் தாங்கிக்க முடியல. அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓ அப்படியா சொல்லிட்டு ஒரு பாரு ஏஞ்சி போயிடுறாங்க. இந்த பக்கம் டே தாண்டா டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜிம் படம் சாப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ டேஸ் போயிட்டு இருக்கு. பார்த்தா டேவை காலேஜில் காணும். நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டேவை காணும் சொல்லிட்டு விட்டுறாரு கேஷுவலாக. இப்போது ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆகுது. டே வந்து 1 மந்த்தாக காலேஜே வரதில்லை. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாரு காலேஜ் வரதே. இந்த பக்கம் நம்ம ஜிம் இந்த கிளாஸ் ரூம் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் வராங்க டேரெக்டாக. ஏய் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. சீனியர் சங்குக்கு சொல்கிறாங்க. இந்த சொல்கிறாங்க. ஜிம் இருக்கிறாங்க. சீனியர் சொல்கிறாங்க என் கூட வா சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. சீனியர் வேண்டாம் ஓகேவா நீங்கள் எப்போ தான் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்க கணக்கு பேர் நீ என்னடா சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு நீ வா சொல்லிட்டு ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி இருக்கிறாங்க. சீனியர் வேண்டாம் சீனியர் சொல்கிறாங்க. நீ வர சொல்லிட்டு இப்போ ஜங்க் கூட ஜங்க் தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ப்ளீஸ் வேண்டாம் விடுங்க சொல்கிறாங்க. அவர் டேரெக்டாக கூட்டிகிட்டு போய்ட்டு காரில் பிடிச்சி தள்ளுறாங்க. என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க சொல்கிறாங்க. ஸ்டேவை ஜங்க் பார்க்குறாங்க. வந்து தெரிஞ்சுக்கோ சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் தான். ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரிங்க எதுக்கு சொல்கிறாங்க. ஒரு ரத்தத்தை உறிஞ்சி எடுக்க தான் சொல்கிறாங்க. ஏன் ரத்தமா சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் ரத்தம் தேவைப்படுது வா சொல்கிறாங்க. சீனியர் சொல்கிறாங்க. வாடா சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு டேரெக்டாக ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் டோர் ஓப்பன் பண்ணி அப்படி தள்ளி விட்றாங்க. பார்த்தாக்காங்க டே பார்த்தா ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம டே படுத்துருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. சீனியர் டே அங்கே ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே டேக்கு ஹேண்டு கட்டாக இருக்குது. ஒரு பக்கம் ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. கிட்ட வராங்க. டேங்க் சீனியருக்கு என்ன ஆயிடுச்சு சரி ஜிம்மி தான் வந்துட்டு சீனியர் டேங் அப்படி கேட்குறாங்க கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு அப்படி மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தா நம்ம ஜிம்மினை பார்த்தோம் டேக்கு பயங்கரமாக டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஜிம்மின்னு எப்படி சொல்கிறாங்க. டேங்க் சீனியர் உங்களுக்கு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறேன். அப்படியே
அமைதியாக இருக்காங்க. கையில் பார்த்தா பெரிய ஒரு பேண்டேட் போட்டிருக்கு. சரி உங்களுக்கு என்ன ஆச்சு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குள்ள வராங்க. அவன் ஹேண்டை கட் பண்ணிக்கிட்டான் சொல்கிறாங்க. ஹேண்டை கட் பண்ணிக்கிட்டீங்களா ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா நீ தானே காயப்படுத்திட்டு இருக்கான். அவனை அங்கே பாரு அவன் லவ் பண்ணுறான். அவன் லவ் பண்ணுறது கூட என்ன கஷ்டம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி எனக்கு லவ் சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு லவ் வரலன்னு தெரியுது. ஆனால் அதுக்காக நீ அப்படியே ஹர்ட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. நான் என்ன ஹர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓ எங்களுக்கு பிடிக்கான்னு தெரியும். எங்களுக்கும் ஆணுக்கும் ஆகாது. ஃபுட்பால் மேட்ச்சில் நாங்கள் ரெண்டு பேரும் எனிமீஸ். அப்படி வந்து நீ அவங்க கூட ப்ளே பண்ணிட்டு இருக்க, அவங்க கூட பேசிகிட்டு இருக்க, அவங்கள்ட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கு. ஆனால் எங்கள் டேவை பார்த்தா நமக்கு அவ்வளோ சீப்பாக தெரியுதா அப்படி கேட்குறாங்க. ஜிமின்னா அச்சோ சீனியர் அப்படி நினச்சதில்ல தெரியுமா. ஒரு டைம் கூட நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. நான் அப்படிலாம் நினச்சதில்ல. அவர் ரொம்ப நல்ல பர்சன். என்கிட்ட கேரிங்காக இருப்பார், ஸ்வீட்டாக பேசுவார், அவ்வளோதான். மற்றபடி நான் இது அந்த மாதிரி இல்லை ஓகேவா சொல்லிட்டாங்க. நான் உங்களை ஹார்ட் பண்ண சொல்ல சீனியர். என்னோட ஐடியல் டைப்பு அதுதான். நான் அதான் சொன்னேன். மற்றபடி உங்களை ஹார்ட் பண்ணணும் டேரெக்டாக நான் ஹார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உண்மையாக உனக்கு என்ன பிடிக்கவே இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல. அதை சொல்கிறாங்க. உண்மையாக பிடிக்கல என்ன. நான் உனக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜிம்மி. நான் ப்ராமிஸாக யாரையும் வந்துட்டு அந்த மாதிரிலாம் டச் பண்ணி அந்த மாதிரிலாம் லவ் பண்ணி கிஸ் பண்ணி ஹக் பண்ணி எதுவும் பண்ணதில்லை ஜிம்மி. ஜஸ்ட் நான் ஃப்ளட் பண்ணுவேன் அவ்வளோதான். மற்றபடி தாண்டி எதுவும் இல்லைடாமா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டா சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது டேஸ்ட் சொல்கிறது பார்க்கறதுக்கு. இப்போ அவருக்கு அந்த 1 வீக்காக ஒரு இப்போ தான் ஒரு 1 மந்த் தான் அவர் காணும். அப்போ அவரே தேடிட்டு இருப்பாரு. எங்கே பார்த்தாலுமே காணும் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அப்செட்டாக இருந்திருக்கும். ஆனால் லவ்வான்னு தெரியல அவருக்கு, கன்ஃபார்மாக தெரியல. சரி எனக்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. கொஞ்சம் டைம் தெரியா. நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஜிமினுக்கு பயம் வருது. நான் சொல்கிறேன் தப்பாக எடுக்க மாட்டேங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க. எனக்கு இப்போதைக்கு உங்கள் மேலே லவ் வரல. ஆனால் நான் சென்ட்ரல் வேறு யாரும் லவ் பண்ணவும் இல்லை. உங்கள் மேலே ட்ரஸ்ட் வரணும் சீனியர் சொல்கிறாங்க. ட்ரஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ட்ரஸ்ட் வரணும். இல்லை நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க. நான் உங்களை நம்பி லவ் பண்ணலாம், மேரேஜ் பண்ணிக்கலான்ற அந்த ட்ரஸ்ட் வந்து எனக்கு வேணுமே. நீங்கள் கொடுப்பீங்களா ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்படி கொடுத்துட்டா லவ் பண்ணுவேன் அப்படி கேட்குறாங்க. நான் மேபி ட்ரை பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. அப்படி நான் ட்ரஸ்ட்டை கொடுக்குறேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நம்மளோட மேட்டர்னு நினச்சிக்காது ஓகே. உண்மையாகட்டே அப்படி அந்த மாதிரி இல்லைடா. நான் கூட அப்படிலாம் இருந்திருக்கேன்டா. அவன் அந்த மாதிரி இல்லைடா. உண்மையாக ப்ராமிஸாவேடா. அவன் அந்த மாதிரி கிடையாது. ப்ளீஸ் அவனை புரிஞ்சுக்கூட, அவனை ஹர்ட் பண்ணாத அப்படி சொல்லிட்டே தான் ரிக்வஸ்ட்டாக ஜங்க் தான் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் அப்பா மக்கள் தெரிஞ்சவங்க அக்செப்ட் பண்ணி பண்ண தெரியல சொல்கிறாங்க. பாருல எந்த அப்பா மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொன்னது உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்யும். நம்ம தான் அவங்ககிட்ட பேசி மனசு மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போதைக்கு அதனால பேசுவேன். நான் ஃபஸ்ட் அவன் லவ் பண்ணால் போதும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஹேண்ட் பெயினாக இருக்கா ஜிம் தான் டே பார்த்து கேட்குறாங்க. இப்போ டே தான் ஜங்கு கணக்காக வெளில போக சொல்கிறேன். இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. வந்துட்டு காயிட்டு பார்க்குறாங்க. டே நீ கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகி சொல்கிறாங்க. என்னது காமா சொல்கிறாங்க. ஆனால் என்ன நீ வந்து ஃபேக்காக பண்ண சொன்னால் ட்ரூவாக பண்ணிட்டான். அவங்க கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லைடா நான் நினச்சேன் சொல்கிறாங்க. நீ வந்து நீ ஃபேக்காக தான் பண்ண சொன்னேன் ஹேண்டை கட் பண்ணிக்க சொல்லி. அவன் பார்த்தா ட்ரூவாக கட் பண்ணிக்கிட்டான். ஏன்னா அவன் லவ் வந்து ட்ரூவாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாக புரியுது. இந்த ப்ளே பாயாக இருக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் நான் கூட ரொம்ப கஷ்டப்படுவோம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ நிறுத்திக்கோ சொல்கிறாங்க. புரியுது சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம காகித ஐடியா கொடுத்துருப்பாரு. டே ரொம்ப ஹார்ட்டாக இருக்காங்க, டெய்லி பிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பானாக்கா நீ கொஞ்சம் ஹேண்டை கட் பண்ணி ஆக்டிங் பண்ணிடா, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும், அவன் கொஞ்சம் சிம்பத்தி வரட்டும்னு சொல்லியிருப்பாரு. அவர் பார்த்தா உண்மையாக கட் பண்ணிக்கிட்டாரு. என்ன ஜிம்முக்காக அது பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. வலிக்குதா என்ன ஜிம் கேட்குறாங்க. ரொம்ப வலிக்க சொல்கிறாங்க. சாரி சார் ஜிம்மி தான் க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. பாரு நான் மாற்றிக்கிறேன் ஓகேவா. ப்ளீஸ் என்னை வந்து விட்டு போயிடாத ஓகேவா. என்கிட்ட பேசு தான் எப்படினாலும் வரட்டும் என்கிட்ட பேசு ஓகேவா சொல்கிறாங்க. என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுவில்ல, எனக்கு அது வேணும் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. ஹான்கிட்ட பேசாத, ஹான்கிட்ட தள்ளிடு சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது மேலே யாராவது உன்ட்டு பேசினா ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறேன். பட் சொல்கிறாங்க ஜிம்னும் சரி ஓகே ஜிம் சொல்கிறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வருவா சாப்பிட்றதுக்கு அப்படி கேட்குறாங்க. டேக்கு இதனால தான் ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இவர் எப்படி அட்ராக்ஷன் வந்துருக்குனாக்கா அவர் டே வந்துட்டு நம்ம ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கியிருப்பாங்க. அதை நம்ம ஜிம்மில் வரும்போது ஓடி வந்து பார்க்காம தட்டி வச்சுப்பார். அப்போ கீழே விழுந்திருக்கும். ஜிம்மில் இருப்பாங்களா அச்சிச்சோ தட்டி விட்டேன்னா எனக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு ஜிம்மில் ஓடி போய் வாங்கிட்டு கொடுத்துருப்பாரு. அந்த டே தான் அவருக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா தெரியாமல் தான் ஏன்னா ஆக்சுவலி டே தான் வந்துட்டு ஃபோன் பேசிட்டு பார்க்க வந்துருப்பாரு. ஜிம்மில் கேஷுவலாக ஓடி வந்திருப்பாரு. அப்படி லைட்டாக அடிக்கும்போது இவர் தான் கேர்லெஸ்ஸாக வந்தனால தட்டி விட்டு கீழே வந்திருக்கும். அப்படி கூட அவர் வந்துட்டு உடனே போய்ட்டு வாங்கிட்டு கொடுத்துருப்பாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப நல்ல பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி தான் கொஞ்சம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் ஃபாலோ ஆயிருப்பாரு. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருப்பாரா. அப்படி பசங்க யாரும் லவ் பண்ணாமல் இருப்பாங்களா என்ன அப்படி தான் அவர் ஃபாலோ ஆயிருப்பாரு. இப்போ நம்ம டே நினச்சி பார்க்குறாங்க. ஜிமின் தான் வந்துட்டு நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரவா குடிக்கிறீங்களா, ஏன்னா நிறைய பிளட்டு போயிருக்கும் போல், நான் போய்ட்டு வாங்கிட்டு வரேன் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு இல்லை வேண்டாம் என் பக்கத்தில் ஜிமின் அதே போதும் சொல்கிறாங்க. இல்லை ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும் இருங்க சார் ஜிமின் தான் போகிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு வெளில போக இந்த பக்கம் நம்ம காயை பார்த்துட்டு இருக்காரு. காய் வாங்கிட்டுருக்காங்க. சீனியரை பார்த்துக்கோங்க நான் போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. பாரு குழந்த மாதிரி இருக்கான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இரு ஜிமின் நான் போய்ட்டு வாங்கிட்டு வரேன் வெயிட் பண்ண சொல்லிட்டு இப்போ அவர் போகிறார். போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. ஜிமின் தான் குடிங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறதுல வேண்டாம் சொல்கிறாங்க. ஆச்சும் அப்படி சொல்லக்கூடாது குடிங்க சார் ஜிமின் தான் அப்படி ஃபிட் பண்ணி விடுறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஃபிட் பண்ண தெரிஞ்சு எத்தனை கட்டுவானு பண்ணிப்படா சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு.
இப்போ ஃபைனலாக ஜிமின் தாண்டா ஓகே சரி நான் கிளம்பு வா, இவரே என்னை காலேஜில் கூட்டிகிட்டு வந்துட்டாரு, காலேஜ் தேட போகிறாங்க, நீங்கள் க்யூர் ஆனதும் ஹாஸ்பிட்டல் காலேஜ் வாங்க நான் பார்த்துக்குறேன், நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க பேசல பேசுகிறேன், இப்போ நான் கிளம்பு வா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க வா நான் ட்ராப் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க பைக்கில் வரும்போது ஒரு மாதிரி யோசிச்சுட்டு வந்துருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க இன்னும் யோசிக்கிறா சொல்கிறாங்க. உண்மையாக டேஸ்ட் நான் நம்பலாமா சொல்கிறாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன்டா ரொம்ப நல்ல பையன் ஓகேவா, என்ன நான் தான் சொல்லணும் ஸ்டார்டிங்லேயே அவங்க 2 பேரும் அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதான் அப்படி பண்ணாங்க. அது காலப்போக்கில் அப்படி கொஞ்சம் பழகிட்டு மற்றபடி ஒன்றும் தப்பான பசங்களாம் கிடையாது ஓகேவா, நீ அந்த மாதிரிலாம் பயப்படாத சொல்கிறாங்க. அதுவும் டேர்க்கான அவன் ரொம்ப ஜென்டில்மேன் தான், அவன் சும்மா ஃப்ளட் பண்ணுவான் அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லாமல் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறான். அந்த 1 மந்த் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படி அழறான் வளர்றது பக்கம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் டைம் கொடு ஓகேவா, உனக்கு பிடிக்கும் நான் ஃபோர்ஸ் பண்ணல, நீ கொஞ்சம் டைம் கொடுத்து பாரு, ஒரு சான்ஸ் கூட சொல்கிறாங்க. இப்போது ஜிமினும் நான் ஹார்ட் ஆகிட மாட்டேன், நீ கண்டிப்பாக ஹார்ட் ஆக மாட்டேன் ஓகே, நீ ஹார்ட் ஆக மாட்டேன் நானே சொல்லுவேன் ஓகேவா, நீ லவ் பண்ண ஜிமின் சொல்லிட்டு நானே சொல்லுவேன் சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. தேங்க்யூ சார் சார் ஜிம் சொல்கிறாங்க. காயும் சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஒரு 3 days ஆஃப்டர் தான் டே வந்து காலேஜ் வராங்க. இப்போ எல்லாருமே டே பார்க்குறாங்க. டே கிட்ட யாராலுமே பக்கத்தில் போக முடியல, ஏன்னா டே ரொம்ப இறஞ்சி விடாரு, யாருக்கு கிட்ட போனாலும் ஃப்ளட் பண்ண ட்ரை பண்ணாலே வச்சு டே ஜங்க் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் எங்கிட்ட யாரும் வந்தீங்கன்னா அவ்வளோதான் ஓகேவா, எங்கிட்ட நீங்கள் யாரும் வரக்கூடாது, ஃப்ளட் பண்ணக்கூடாது, எங்கள் பக்கத்தில் வரக்கூடாது சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் ஃபோன் பண்ணுறது டேட் ப்ராப்ளம்னு கேட்குறது அதெல்லாம் நிறுத்திக்குவாங்க ஓகேவா சொல்லிட்டு நம்ம இந்த ஜங்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இப்போ பொண்ணுங்களாம் பார்க்குறீங்க என்னாச்சு இந்த ஜங்குக்கு சீனியர் இருக்கும், ஜங்குக்கும் நம்ம டேக்கு என்ன சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. தேர்தலில் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிமின் தாண்டா பார்க்குறாங்க. டே வந்துட்டு இப்போ ரொம்ப மாறிட்டாரு, ஆனால் ஜிமின் காலேஜில் பேச மாட்டாரு, காலேஜ் உள்ள போனது நம்ம டேக்கிட்ட அவர் பேசல, எனக்கு பயம் வருது யாராவது பார்த்தா நம்மள என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க தெரிஞ்சிருக்கு இல்லையா. இப்போ ஒரு சீக்ரெட் பிளேஸ் தான் தேவும் ஜிமின் இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஓகேவா ஹேண்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜிம்னும் சரி ஓகே அப்புறம் போகவா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவ்வளோதான் சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. ஒரு ஹக்கு சொல்கிறாங்க. ஹக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஹக் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்லி ஹக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னும் ஃப்ரெண்ட்லி ஹக் தானே, ஏன்னா அவர் என்ன சொல்கிறதா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஹக்னு கேட்கவும் நம்ம ஜிம் கொடுக்குறாங்க. டே போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு ஹக் பண்ணவும் சும்மா இல்லை அப்படி ஃபேஸ் வந்துட்டு அப்படி ஜிம் நெக்கிட்ட வச்சு ரப் பண்ணுறாரு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சீனியர் அவர் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஓகே சாரி சொல்லிட்டே வந்துடுறா கொஞ்சம் தடவை வந்துடுறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் ரொம்ப அடிக்டடாக இருக்கார், அவர்கிட்ட ஹக் பண்ணணும் அவர் சொல்லி ஒரு மாதிரி ஆசை வந்துருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப டீப்பாக லவ் ஆசை எல்லாமே கலந்துருக்கு. டே பார்க்குறாங்க. வெளில போகலாமா ஈவினிங் சொல்கிறாங்க. நோ வேண்டாம் ஹாஸ்டல் அலோவ் பண்ண மாட்டாங்க, நான் வரல அப்படி சொல்கிறாங்க. வரமாட்டியா வரமாட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே என்னை பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பிடிக்கும்ல நார்மலாக பிடிக்கும்னு சொல்கிறாங்க. நார்மலாக பிடிக்கும் ஆனால் சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டாக பிடிக்க டைம் எடுக்குமா? ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே டைம் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. சரி டைம் ஜிமினும் இப்போ அப்படியே டேஸ்ட் போயிட்டு இருக்காடா. டே வந்துட்டு கொஞ்சம் டேஸ் ஆகி ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ காய் சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் தள்ளிடுடா, நீ அவங்க கிட்ட போனாலும் ஒரு மாதிரி ஆயிடுறா, அவங்க பாவம் உன்னை பார்த்து பயந்து விட்டுட்டு இருக்கான்னு இரு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமினுக்கு பயமாக இருக்கட்டே ஹக் பண்ண ஒரு மாதிரி ஹக் பண்ணுறாருல, அதில் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதில் அதுக்கு பயந்து ஓடி போயிடாரு. டேவை பார்த்து அந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் ஜிமின் ஓடி போயிடாரு, கொடுக்கணும்னு ஓடிடுறாரு. இதை பார்க்குறப்ப இவ்வளோ சரி போகிறது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இது கூட நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. இதுதான் நல்லா இருக்கு ஓகேவா, அந்த ஃப்ளட் பண்ணுறது நல்லா இருக்குது, இதுதான் நல்லா இருக்கு ஓகேவா, லவ் பண்ணுறது இந்த மாதிரி சைட் அடிக்கிறது க்ரஷ்ஷாக வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காரு நல்லா இருக்கும் ஓகேவா. அந்த ப்ளே பாய் இருக்கிறது நல்லா இருக்காதுடா சொல்கிறாங்க. உண்மைதான் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. அப்போ காய் பார்க்குறாங்க. அப்போ சீக்கிரம் ஜங்காவுக்குள்ள வந்துருமோ சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இது எல்லாம் அப்படி சொல்லிட்டு அமைய விட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம டே தான் ஜிம்னு பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. ஜிம்னு டேவை பார்த்தா போதும் ஓடி போயிடுவார், கொடுக்குன்னு ஓடிடுவார். அப்படியே அழகாக டெஸ் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ 1 fine day நம்ம டே பார்க்குறாங்க. என்னடா இவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு ஸ்டில் இன்ன வரைக்கும் ஜிம்னிட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ காய் பார்க்குறாங்க. அகைன் ஒரு டெஸ்ட் பண்ணுறோமா சொல்கிறாங்க. என்னது காமா அகைன் ஒரு டெஸ்ட் பண்ணுவோமா அப்படி கேட்குறாங்க. எப்போ சொல்கிறாங்க. இவ்வளோ டேஸ் ஆகிடுச்சில்ல அவனை பார்க்குறான், பார்த்துட்டு ஓடி போயிடுறான். ஆனால் அவனுக்கு எதனா வேணாக்க வாங்கிட்டு கொடுக்குறான்ல, அதான் நம்ம என்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அப்படி நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா சொல்கிறாங்க. லவ் இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. என்னடா பண்ணலாம் சொல்கிறாங்க. இங்கே வா சொல்லிட்டு இப்போ காய் ஒரு ஐடியா சொல்கிறாங்க. வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குடா, அவன் வந்துட்டு என்ன வேணும்னு சொல்லிட்டு போகிறான் சொல்கிறாங்க. டே ட்ரை பண்ணுறாங்க. டே சொல்கிறாங்க. டே பயமாக இருக்குடா சொல்கிறாங்க. டே பயப்படாத வாடா சொல்லிட்டு இப்போ நம்ம காய் சில உன் டே பார்க்குறாங்க. சரி ஓகே நீ சொல்கிற நம்ம நம்பி பண்ணுற சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாடா. ஃபைனில் அந்த பக்கம் நம்ம டே தாண்டா இன்றைக்கி வந்துட்டு கேன்டீன் போகிற வழியில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு டேக்கிட்ட ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கா. ஜிமினும் என்னவோ வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் இப்போ என்ன பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. என்னவோ சொல்லிட்டாங்க பாரு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்ததும் சமக்கம் வந்துடுது அவ்வளோதான். இப்போ அந்த பொண்ணு டேவோட ஷர்ட்டு பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல, டேரெக்டாக அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்காரு. டே பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட நல்லா பேசிட்டு ஃப்ளட் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் காய் மெக்கு ஜாக்சனு ஜங்க்லாம் பார்த்தா ஒரு ஓட்டி ஒரு மாதிரி எட்டி பார்க்குறாங்க ஒழிஞ்சிக்கிட்டு. இப்போ அவங்க பார்க்குறாங்க. இங்கே என்ன நடக்க போது சொல்கிறாங்க. தெரியலடா சொல்கிறாங்க. இப்போ காய் மட்டும் காதில் கை வச்சுக்கிறாரு. இவங்களை பார்க்குறேன் எதுக்கு காதில் கை வச்சுருக்கான்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு தானே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ டேரெக்டாக ஜிமின் போகிறாங்க. ஜிமின் போயிட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு டேவோட கணத்தில் ஊங்கி வைக்கிறாங்க பளிச்சுன்னு. இப்போ அங்கே நான் போனவங்க எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. அந்தளவுக்கு அடி விழுந்துருக்கும். ஜங்குக்குலாம் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஜங்குக்கு ஜாக்சன் மெக்கு முழுக்க ஷாக் ஆயிடுறாங்க. காய் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு தான் நடக்க போக சொல்லிட்டு. இப்போ அவங்க பார்க்குறாங்க. காய் மட்டும் காதில் தான் கை வச்சுருப்பாங்க. இப்போ என்னமுக்கே ஒரு பக்கம்
ஒரு பக்கம் ஃப்ரீஸ் ஆயிடுது. என்ன நினச்சுனா பார்க்குறாங்க, அட பாவி எல்லாம் அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் டேவை அடிச்சதும் டேக்கு அப்படியே அப்படி ஒரு ஸ்மைலு. அப்படி டக்குன்னு ஜிம்மில் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க எல்லாருக்கும் முன்னாடியும். இப்போ அந்த பொண்ணு தான் பார்க்குறாங்க. சரி இப்போ நான் போவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு போ சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு ஓடி போயிடா. இப்போ டே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மி தான் விட்டுறா பொறுக்கி விட சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டாங்க, விட்டுறா பொறுக்கி என்ன பண்ணிட்டு இருக்கா நீ, என்ன பண்ணு அந்த பொண்ணை ஹக் பண்ணுறல, அந்த பொண்ணு டச் பண்ணி விட்டுருக்கல சிம் சொல்லிட்டாங்க. இதுமாதிரி பண்ணி வேலையை சொல்லிட்டு ஜிம்மி தான் டே அங்கே நடிக்கலாம் போக டே பார்க்குறாங்க. அடிச்சு போச்சுட்டு இன்னொரு கணத்தை காமிக்கிறாங்க. அப்படின்னா சொல்லிட்டாங்க டெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்போ சாருக்கு லவ் வந்துருச்சு அவர் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கடவுளே நம்ம அவசரப்பட்டப்போ என்ன சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா ஜிம்மினுக்கு டே மாதிரி லவ் வந்துருச்சு. யாரும் பார்த்து தெரிஞ்சுக்காரு எவ்வளோ டே அவருக்காக ஒன்று பண்ணுறதும் அப்படி வெயிட் பண்ணி பார்க்குறதும் அதெல்லாம் பார்த்துட்டே தான் இருப்பாரு. அவருக்கும் லவ் ஃபீல் ஆகிடுச்சு. அப்போ வந்துட்டு யோசிச்சிருப்பாரு, இப்போ லவ் சொல்லக்கூடாது, காலேஜ் இப்படி சொல்லவே வேணாம், எனக்கு கொஞ்சம் டைம் அப்படியே விட்டுருவோம் சொல்லி ஜிம் நினச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா நம்ம ஜிம்மில் ஈகோ டச் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் அன்றைக்கி சொல்லியிருப்பார் இல்லையா, என் பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு இன்னொரு பர்சன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ளட் பண்ணாங்க அப்படின்னாக்கா நான் யோசிக்க மாட்டேன் ஓகே ஒன்று வச்சிருவேன் சொல்லிட்டு அதில் காய் ஞாபகம் வந்திருக்கோம். காய் தான் ஐடியா கொடுத்துருப்பாரு டேக்கிட்ட. அவனுக்கு உண்மையாக அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சுனாக்கா இப்படி பேசுகிறவனை வந்துட்டு சும்மா விட மாட்டான்டா அவன் சொல்லியிருப்பாரு. இப்போ அதுதான் நினச்சி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கச்சோ அவசரப்பட்டு பண்ணிட்டே ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க பிடிச்சிருக்கா என்ன சொல்கிறாங்க. அப்படி ஏன்டா சுத்த விட்டுறா டே கேட்குறாங்க. அதே நான் உடனே சொல்லிடுமா அப்படி கேட்குறாங்க. ஏன் நீங்கள் சுத்த மாட்டீங்களோ சொல்கிறாங்க. நான் சுற்றுறதுக்கு ரெடியாக தான் இருக்கா சுத்தணுமா என்ன டே கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்னொரு டைம் யாரும் பேசிங்கன்னா அவ்வளோதான் டேயாங்க சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது. இவ்வளோ டைம் சீனியர் தான் கூப்பிடுவார். இன்றைக்கி டேங்க கூப்பிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா யார்னா பேச சொல்கிறாங்க. கொண்டுட்டு போகணும் ஜிம் சொல்கிறாங்க. என்னப்பா ரொம்ப ஹாப்பி இருக்குது ஃபைனல் லவ் சொல்லிட்டு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக கிளாப் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த டேவோட சுச்சுவேஷன் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டே எப்படி அந்த ஒரு பையன் இப்போ லவ்வில் வந்து இந்த மாதிரி குவிக் ஆகிட்டாரே சொல்லிட்டு இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே பாரு இன்னொரு டைம் பொண்ணு அப்புறம் வேறு மாதிரி யாராவது பின்னாடி சொல்லி பொண்ணு பையன் சொல்லிட்டு யார் பண்ணால் சுற்றினா அவ்வளோதான் சொல்கிறாங்க. இல்லை சுத்த மாட்டேன் நான் அப்படிலாம் சுற்றலை ஜஸ்ட்டு உங்களை ஜெலஸ் பண்ணால் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்படி இதை பண்ணீங்க சொல்கிறாங்க. காய் தான் ஐடியா தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய்ச்சின்னு ஏன் சொல்கிறாங்க. டே சாரிடா தப்பா எடுத்துக்காத ஓகேவா ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்டா நீ என்ன சுற்ற விட்றாவனே பாவம் இல்லையா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சரி விட்டு ஓகேவா இன்னமும் சுற்ற விடலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதான் லாஸ்ட் வரீங்க ஏங்க இதுக்கப்புறம் பக்கத்து யாரும் வந்து நான் அவ்வளோதான் பார்த்துக்க சும்மா இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்லிட்டே போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது. லவ் பண்ணுறேன் அப்படி கேட்குறாங்க. ஆமாம் லவ் பண்ணுறேன் ஆனால் ஹர்ட் பண்ணுறாதீங்க பயமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ட்ரஸ்ட் வந்துருச்சா சொல்கிறாங்க. வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. இல்லை அன்றைக்கி ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ண வந்தாங்க. நீங்களே சொன்னீங்க நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை பர்சன் லவ் பண்ணுறேன் ப்ளீஸ் வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்போ சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கொடுத்தாங்க சொன்னீங்க அந்த பொண்ணுக்கிட்ட. அதை நானே பார்த்தேன். அப்பயும் எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி பேசுகிற பர்சன் இல்லை ரொம்ப கோல்டாக ஒரு மாதிரி இருப்பீங்க. ரகடா அந்த ஒரு பையன் இப்போ ரொம்ப மாறிட்டீங்கல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அகைன் உங்ககிட்ட அந்த பாக்ஸஸ் மேலே பார்க்கணும் நீங்கள் சிரிக்கணும் பழைய மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை நான் பழைய மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை பழைய மாதிரி இருந்தால் நான் ப்ளே பாயாக இருப்பேன் அது வேண்டாம் ஓகே நியூவாக உனக்கு பிடிச்ச மாதிரி உன் பாய் ஃப்ரெண்டா ஓகேவா அப்படி இருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. சரி ஓகே நீ சீட் பண்ணுறக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ப்ராமிஸாக சீட் பண்ண மாட்டேன் ஓகேவா நான் உன்னை சீட் பண்ணவே மாட்டேன். ட்ரூவாக லவ் பண்ணுறேன் ஓகே ட்ரூ லவ்னா எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு ஓகேவா இதுக்கப்புறம் எப்போ சீட் பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ டூ சொல்லிட்டாங்க. டேவன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே தான் டே அந்த ஃப்ளவர் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம மேற்கு தான் ஒரு பெரிய ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டு இந்த ஜிம்னு சொல்லிட்டாங்க. இதை சொல்லிட்டாங்க. ஐ லவ் யூ ஜிம்னு சொல்லிட்டு தான் நீல் டோன் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் டக்குன்னு ஃப்ளவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அழகாக இருக்கா பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அப்படி கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு கிஸ் பண்ண மாட்டியா கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. டே அதுக்கு வெயிட் பண்ண அதுக்கு ஒரு 3 மந்த் போகும் சொல்கிறாங்க. அதுக்குள்ள காலேஜ் முடிஞ்சிருப்பேன் சொல்கிறாங்க. டே இருக்குடா ஒருத்தர் 4 மந்த் பேலன்ஸ் இருக்குது விட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனா நம்ம ஜிமின் தான் சரி ஓகே அப்போ கிளாஸ்க்கு போவா சொல்கிறாங்க. அவ்வளோதானா ஆமாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ நான் ஈவினிங் வெளியே கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. இன்னும் ஹாஸ்டல் விட மாட்டாங்க சொல்கிறாங்க. பர்மிஷன் வாங்கிட்டு அது சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் போட்டுமே சொல்கிறாங்க. சரி ஓகே சார் டே சொல்லிடுறாங்க. நைட்டு கால் டெக்ஸ்ட்டு சொல்லிட்டாங்க. பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டேக்கு செம்ம ஹாப்பி டே குதிச்சிருக்காங்க. டே ஓடி போய்ட்டு காயை ஹக் பண்ணி பயங்கரமாக தூக்கி சுற்றுறாரு. இப்போ ஜம் கூட மறைச்சி பார்க்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அப்புறம் முறைக்கிறான் சொல்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஜட்டே வந்து இறக்கி விட்றாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் உனக்கு இவன் தானே ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்போ நீ அவனை தூக்கி சுற்றுவா சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜம்கா ஜிம்னு ஜட்டே போய்ட்டு ஜங்கையும் தூக்கி சுற்றுறாங்க. சாரி சொல்கிறாங்க. தூக்காம விட்டதுக்கு சொல்கிறாங்க. பரவாயில்ல நீ ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. பரவாயில்லையா அந்த அவனை லவ் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறா சொல்கிறாங்க. இல்லை நான் நினச்சிட்டு டைம் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவே ஆல்மோஸ்ட் எவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு பார்த்தியா சொல்கிறாங்க.
ஹேண்டெல்லாம் கட் பண்ணி எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. உனக்கு அவனை அவ்வளோ பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆமாங்க பாரு, நீ எப்போயும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா, அவன் பாய் ஃப்ரெண்டு, எனக்கு நீ ஒன்று தான் அவனு ஒன்று தான் ஓகேவா, நீங்கள் 2 பேரும் ஈக்குவல் சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரெண்டும் இம்பார்ட்டன்ட் தான், லவ்வர் இம்பார்ட்டன்ட் தான் சொல்கிறாங்க. ஜங்கும் சரி ஓகே எனக்கு ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ நான் அந்த பக்கம் அண்ட் ஜிம் தான் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க டேட் பண்ணி ஒரு 3 மந்த் போயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க ஸ்டில் இப்போ வரைக்கும் ஜிம்முக்கு டேக்கும் ஒரு கிஸ் கூட கிடையாது. ஏன்னா ஜிம்மில் விட மாட்டாங்க, கிஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தள்ளியே தான் பேசிகிட்டு இருக்காரு. எப்போதுமே கொஞ்சம் கிட்ட தான் வாயன் சொல்கிறாங்க. எதுக்கு வரணும் சொல்கிறாங்க, ஜஸ்ட் கிட்ட வாயன் சொல்கிறாங்க. கிட்ட வந்து என்ன பண்ணி தெரியும் எனக்கு ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க ஒரே ஒரு கிஸ் சொல்லிட்டு வராங்க. நோ ஜிம் ஓடி போயிடறாங்க. ஷோ சொல்லிட்டு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே கிளாஸ் ரூம் வந்து உண்மை உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் அந்த கிளாஸ் ரூம் கிளாஸ் பண்ணி போயிறாங்க. போகும்போது நம்ம ஹான் பார்க்குறாங்க. ஓய் ஜிமின்னு சொல்கிறாங்க. சீனியர் ஜிம் தான் பாய் காமிச்சிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம டேக்கு பயங்கர பாசிட்டிவ் ஆகுது பார்த்தியா, ஸ்டில் இப்போ வரைக்கும் அவனுக்கு பாய் காமிக்கிறான் பார்த்தியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நான் இப்போ தான் ஜென்டில்மேன் ஆகிட்டேன், இப்போ எதுக்கு அவனுக்கு பாய் காமிக்கணும்னு சொல்கிறாங்க. போய் கேள்வி சொல்லிட்டாங்க. ஜியாட்டியே பின்னாடி போகிறாங்க. போய்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு எம்டி கிளாஸ் ரூம் போகிறது டக்குன்னு டே போட்டு ஜிம்மில் 100% கிளாஸ் ரூமில் கட்டிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. நீ எதுக்காக ஹான் கிட்ட பேசுகிற சொல்கிறாங்க. நான் அந்த சொல்லிட்டு ரொம்ப நல்ல சரியாக சொல்லிட்டுங்க பாரு, எனக்கு தெரியாது ஓகேவா, அவன்கிட்ட பேசக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எனக்கு பாசிட்டிவ் ஆகுது அவன்கிட்ட பேசாத சொல்கிறாங்க. ஓ கரடிக்கு பாசிட்டிவ் ஆகுது சொல்கிறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க, கரடிக்கு பாசிட்டிவ் ஆகுதா சொல்கிறாங்க. கரடியா நான் கரடியா என்ன சொல்கிறாங்க. ஆமாம் கரடி நீ சொல்லி டே சொல்கிறாங்க. ஜிம் சொல்ல டே பார்க்குறாங்க. அப்போ நீ மூச்சியா சொல்கிறாங்க. ஆமாம் நான் உங்கள் மூச்சி நீங்கள கரடி. அப்படி ஜிம்மின் போயிட்டு டேவோட நம்ம ஒரு மாதிரி ரப் பண்ணுறாங்க. ஜிம்னுக்கு ஒரு டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ டே பார்க்குறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ லாஸ்ட் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. 2 பேரும் அப்படி ஒருத்தர் ஹக் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் போவா சொல்கிறாங்க. டே ஃபஸ்ட்டு கிஸ் கூடான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கிஸ் எப்போ ஷேர் பண்ணணும் சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் டே அன்றைக்கி சொல்கிறாங்க. மேரேஜ் டே அன்றைக்கோ டே இன்னும் காலேஜ் படிச்சு முடிக்க 2 வருஷம் ஆகுமா, ஆகும் அதுக்கு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு ட்ரஸ்ட் இல்லையா மேலே சொல்கிறாங்க. நான் பாருங்க டே எனக்கு ட்ரஸ்ட் நிறைய இருக்குது ஓகேவா, என் மேலே ரொம்ப ட்ரஸ்ட் இருக்குது, எனக்கு புரியுது எல்லாமே. ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் மேனை மாறணும்னு சொல்கிறாங்க. பர்ஃபெக்ட் மேனா புரியலையா சொல்கிறாங்க. அதாவது சொல்கிறாங்க நீங்கள் நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு இங்கேருந்து போயிட்டு ஒரு கம்பெனியில் ஜாப் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என் அப்பாவே கம்பெனி வச்சிருக்காரு, நான் அதுக்கு சிஓ மாற போகிறேன் சொல்கிறாங்க. ஓகே அப்போ சிஓ மாறிட்டு ஒரு ஜென்டில்மேனாக இருக்கணும் ஓகேவா. 2 இயர்ஸ் ஆஃப்டர் என் அம்மாக்கிட்ட வந்து பேசணும். என் அப்பா அம்மாட்ட பேசிட்டு என்னை அப்பா அம்மா முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கணும். அவங்களோட பிளஸிங்ஸோட உங்கள் அப்பா அம்மாவோட பிளஸிங்ஸோட மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் டே நைட் இருக்குல்ல அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேன் ஓகேவா. அப்படி ஜிம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் கிஸ் பண்ணக்கூடாது, எனக்கு கிஸ் பண்ண அலோவ் பண்ணவும் மாட்டேன், இட்ஸ் மை விஷ் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அவ்வளோ தானே நான் கிஸ் பண்ணக்கூடாது அவ்வளோ தானே, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே இதான் உன்னோட விஷயம், ஆமாம் சொல்லிட்டாங்க. உன் விஷயம் நான் ஃபுல்ஃபில் பண்ணும் ஓகேவா, ஏன்னா எனக்கு ரொம்ப லவ் தான் அதிகம் ஓகேவா, மற்றது எதுவுமே எனக்கு பெருசாக இல்லை ஓகே, எனக்கு லவ் வந்துட்டு அப்ரூவ் பண்ணி ஆகும், நீ லவ் பண்ணதே பெரிய விஷயம், நான் அக்செப்ட் பண்ணுறதே பெரிய விஷயம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படி கேட்குறாங்க. இல்லை உண்மையாக ஒரு ட்ரூ லவ்ன்றது புரிய வச்சுட்டேன் ஓகேவா, எனக்கு ட்ரூ லவ்னா என்ன நீ தான் காமிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுமா, இப்போ ரொம்ப ஹாப்பி ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபோனில் நிறைய நம்பர் இருக்கும், ஒரு மாதிரி காசு நம்பர்லாம் இருக்கும், அந்த நம்பர்லேருந்து கால் வரும், டெக்ஸ்ட் வரும், ஒரு மாதிரி பிளாங்கெட் போட மாட்டே அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். இன்னைக்கு எப்படி விட வரீங்களா சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அதை பார்க்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இவனோட பேரண்ட்ஸ் கூட திட்டிருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ என் அம்மாவை கேட்குறாங்க டேங்க என்ன ரொம்ப மாறிட்டேன் சொல்லிட்டு ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா, நான் என்னோட ஒய்ஃபுக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருப்பேன், என் குழந்தைங்கள அப்பாவாக இருப்பேன், அப்போ நான் மாறி தானே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு நிச்சயமாகட்டே, நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறேன். இல்லை நீ ஃபோர்ஸ் பண்ண கூட தப்பு இல்லை ஓகேவா, நல்ல விஷயத்துக்காக ஃபோர்ஸ் பண்ணலாம் ஓகேவா, ஒரு பர்சன் ட்ரிங்க் பண்ணாதீங்க சொல்கிறது நல்ல விஷயம் இல்லையா, அது மாதிரி தான் என்ன அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஓகேவா நீ எனக்கு நல்லதாக சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா சொல்லிட்டாங்க, ஏன்னா நீங்கள் என்ன ஹஸ்பண்ட் ஆக போகிறீங்க, அப்போ எனக்கு உங்கள் மேலே கேர் இருக்கலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. டேக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது நிஜமாவா, ஆமாம் நான் ஃபியூச்சர் ஹஸ்பண்டா, ஆமாம் நீங்கள் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இது போதும் இந்த வருஷம் போதும் ஓகேவா, கிஸ் வேணா ஒன்றும் வேணாம், டே தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க, ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க, லவ் டே அவங்க சொல்கிறாங்க, லவ் டூ டேவும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலான்டா ஒரு வில்லேஜ் காமிக்கிறாங்க, ரொம்ப கிராண்டாக வெட்டிங் ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கு. ஜிம்னா போய் பார்க்குறாங்க. ஜிம்மின்ப்பா இந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கான்ப்பா சொல்லிட்டாங்க. அப்படியாம்மா சொல்லிட்டாங்க. ஆமாப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க சொல்லிட்டாங்க. தேங்க்யூம்மா ஜிம்னு சொல்லிட்டாங்க. அச்சோ உன் சீனியரா, ஆமாம் உன் லவ் பண்ணி பாரு எவ்வளோ அழகாக டீசெண்டாக வந்து கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, இப்படி ஒரு பையன் லவ் பண்ணுறதுக்கு உண்மையாகவே நான் வந்து உனக்கு வந்து உனக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஜிம்னா பார்க்குற ரொம்ப பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்குப்பா சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பசங்க லவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சம்டைம்ஸ் தப்பான பசங்க லவ் பண்ணிடுறாங்க, சம்டைம்ஸ் பேரண்ட்ஸே வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிற பேரில் தப்பான பசங்களை மேரேஜ் பண்ணி வச்சு கஷ்டப்பட்டு ரொம்ப பசங்களை போய் கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடுது. ஆனால் இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்காங்க, அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலியாக இருக்காங்க தெரியுமா, நான் அவங்கள்ட்ட 1-2 டைம் நல்லா பேசிட்டேன், நல்லா விசாரிச்சுட்டேன், அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலியாமே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்ல பையனை சூஸ் பண்ணிருக்கா தங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மில் அப்பா அதனோட ஹாப்பி ஃபைனல் அங்கே மேரேஜ் நடக்குது. கிம்டாங்க நீ பாரு ஜிம்மில் திரும்ப செய்துக்குள்ள சம்மன் கேட்குறாங்க. சம்மன் ஃபார் சொல்லிட்டாங்க. பாரு ஜிம்னாக நீ கிம்டாங்க திரும்ப செய்துக்குள்ள சம்மன் கேட்குறாங்க. சம்மன் ஃபார் சொல்லிட்டாங்க. ஃபைனல் 2 பேரும்
இப்போ மேரேஜுக்கு வந்துட்டு இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, கிஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போ போயிட்டு ஜிம்மில் இயர்ஸ் கிட்ட வந்துட்டு ஐ லவ் யூ சொல்கிறாங்க, ஐ லவ் யூ டூ ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஐ லவ் யூ சொல்லிட்டு தான் கிஸ் பண்ணுறாங்க 4 கிட்ட. ஜிம்முக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, இப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மில் அப்படியே க்யூட்டாக ஷையாட்டின்னு இருக்காங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒரு அப்படியே குழந்தை மாதிரியே தான் இருக்காரு பார்க்கறதுக்கு. பார்க்குறாங்க ஜோ அப்படி இருக்கானே சொல்லி பார்க்குறாங்க. அந்த 2 இயர்ஸில் கூட ஜிம்முட்டே வெளில போய் சுற்றவே இல்லை அதிகமாக. ஏன்னா ஜிட்டே வந்து ஒரு பக்கம் பிஸ்னஸ் பிஸியாக இருந்திருப்பாரு. அப்புறம் உங்கள் அப்பா மனசுலையும் இடம் பிடிச்சிருப்பாரு. ரொம்ப நல்ல பையன்ற பேரை வந்து வாங்கிட்டாரு. முன்னாடி மாதிரி இல்லாட்டே மாறிட்டா சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவருமே பிஸ்னஸில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம் தான் அவங்க அப்பா பண்ணலாம் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ டேவும் ஜிம் தான் கார் வந்திருக்காங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம் டேவோட ஜஸ்ட் போய் சாஞ்சிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டேவும் சொல்கிறாங்க. இந்த டேக்காவது வெயிட் பண்ணேன், ஹாப்பி தானே, ரொம்ப ரொம்ப ஹாப்பி டே. எல்லாரோட பிளஸிங்ஸ், எல்லாரோட விஷஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வராங்கடா. இப்போ நம்ம நான் ஜிம்மில் அப்படி லிஃப்ட் பண்ணிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறேன், ஏன் தூக்கிட்டு வரீங்க சொல்கிறாங்க. நீ தானே சொன்னேன் மேரேஜ் அன்னைக்கு. அது நைட்டு தான் சொல்கிறாங்க. இன்னும் நைட்டு ஆமாம் நைட்டு தான், அது வரைக்கும் வெயிட் பண்ணாங்க சொல்கிறாங்க. சரி டேஸ் வெயிட் பண்ணிட்டா நைட் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. என்ன டே விட்டுறாங்கடா. இப்போ நைட்டு தான் நம்ம பார்க்குறாங்க. பார்த்து ஜிம்மில் டேவோட அம்மா வந்துட்டு எப்படினாக்கா அந்த வீட்டு ஆல்ரெடி ஒரு நைட் ரூம் வந்து ரெக்ரூட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்க வேற ஒரு வீட்டில் இருக்காங்க. இந்த பக்கம் தான் கீழே ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒர்க் பண்ண முடிச்சு பார்க்குறாங்க. ஓகே டைம் அடிச்சுட்டு மேலே வராங்க. மேலே வந்து பார்த்தா ரூம் வந்துட்டு இப்படினாக்கா லாக் ஆயிருக்கு. இப்போ தான் வந்துட்டு ஜிமின் டோர் நான் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே சார் டோர் ஓப்பன் உள்ள வராங்க. அப்படின்னு பார்த்தா ஜிமினை காணும். ஜிமின்னு சொல்லி பார்க்குறாங்க. ரூம் பார்த்தா அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த ரூம் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ தான் பார்க்குறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க ஜிமின் மட்டும் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ரூம் டெக்கரேட் பண்ணியிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்குறாங்க ரூமை சுற்றி பார்த்து அவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லு, அந்த ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் கேண்டில்ஸ் லைட்டு சொல்லிட்டு எல்லாமே அழகாக இருக்குது. அந்த கேண்டில்ஸ் சொல்லிட்டு அழகாக இருக்குது. இப்போ பார்க்குறாங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டேவா அப்படியே பேக்கில் இருந்து ஹக் பண்ணுறாங்க. பேக் சைடில் இருந்து ஹக் பண்ணுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜிமின்னு சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. முன்னாடி வயசிட்டாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க வாடா அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே டேக்கு முன்னாடி வராங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி அந்த வெட்டிங் ஹனிமூன் சொல்லிட்டு தான் போட்டிருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக ஒரு பிளாக் அண்ட் மெரூன் 2 கலந்த மாதிரி இருக்குது. அந்த அவர் போட்டிருக்கிறது அப்படியே பாடி ஃபுல்லாக அவ்வளோ அழகாக ரிவீல் ஆகிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ் சொல்கிறாங்க இது நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அவர் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க நீ ஆசைட்டேன். ஆமாம் நான் உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணேன். நல்லா இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஒரு மார்க் என்ன சொல்லவே தெரியல. அது சொல்கிறாங்க இன்றைக்கி உங்கள் ஓகேவா நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களை யார் ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கும் சொல்கிறாங்க என்னோடய ஃபுல் ஃபங்க்ஷனோட என்னோடய ஃபுல் ஹாப்பினஸோட சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க அப்புறம் ஃபீல் பண்ண மாட்டாரா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஓகேவா எனக்கு பிடிச்ச ஒரு எனக்கு 2 இயர்ஸாக ரொம்ப சின்சியர் லவ் பண்ண ஒரு பர்சன், எனக்கு ட்ரூவாக இருக்கிற ஒரு பர்சன், எனக்காக மாறிக்கிட்ட அவங்க தண்ணியை மாற்றிக்கிட்ட ஒரு பர்சன் ஓகேவா. அவங்களுக்காக என்னால் பண்ண ஓகேவா. எனக்காக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்காக நானும் மாற்றுவேன்ல. எல்லாமே உங்களுக்கான மொத்த ஹாப்பினஸ் நான் கொடுப்பேன் நான் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு டிசர்வ் ஆன பர்சன் ஓகேவா. டேக் மீ எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க நிஜமாக பட் ஜென்டலாக சொல்கிறாங்க. பார்க்குறாங்க அது கொஞ்சம் கஷ்டம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. தான் இப்போ அப்படியே ஜிம்மில் லைட்டாக பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம்மின் அழகாக பெட்டில் விடுறாங்க. அந்த ரோஸ் பட்டர்ஸ் எல்லாமே அப்படியே அழகாக பவுன்ஸ் ஆகி அப்படியே ஜிம் மேலே விடுது. அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ போயிட்டு அப்படியே ஜிம்மில் கிஸ் பண்ண போகிறாங்க. கரெக்டாக அந்த லிப்பில் அந்த ரோஸ் பட்டர்ஸ் வந்து விழுந்துருது. அப்படியே அழகாக இருக்குது. அந்த ரோஸ் பட்டர்ஸ் அப்படியே வந்துட்டு அது இருக்கும்போதே போயிட்டு ஜிம் லிப்பை அப்படி கிஸ் பண்ணி அந்த ரோஸ் பட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படி அந்த ரோஸ் பட்டர்ஸ் சாப்பிட்றாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஒரு ஐஸ் அப்படி ஒரு வேறு மாதிரி வேடாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது. ஃபுல்லாக ரொமான்டிக் வைப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜென்டலாக சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஜென்டலாக போகாது ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஹேண்டில் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா தங்க அன்றைக்கி 1 டே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கூட ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. ஜிமினும் ஓகே அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி அழகாக போயிட்டுருக்கும். இப்போ அப்படி ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா. இங்கே க்யூட்டாக ஒரு பையனை ஓடி வந்துட்டு இருக்கான். டேடா அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். இப்போது அந்த பசங்க வந்து தூக்கிறாங்க. செல்லம் அப்படி தூக்கி சுற்றுறாங்க. இப்போ அவள் தான் ஆஃபீஸ் போய்ட்டு வந்து வேறு நம்ம தான் பார்க்குறாங்க. என்ன பண்ணேன் இன்றைக்கி மார்னிங் என்ன பண்ணேன் இன்றைக்கி டே ஃபுல்லாக சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் நானும் அம்மா ப்ளே பண்ண சொல்கிறாங்க. அப்படியே தாங்க சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். நல்லா பேசுவான். டேமின் பேர். இப்போது அந்த பார்க்குறாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அம்மா பாவம் அவர் சொல்கிறாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அம்மாவுக்கு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு என்ன சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ப்ரீத் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ப்ரீத் பண்ண முடியாது சொல்லிட்டே தான் டக்குன்னு பேபி தூக்கிட்டு வராங்கன்னு பார்த்தா ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னாக்கா ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. பேபி கூட ப்ளே பண்ணி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அவருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வீடு அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. ஜிமின் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. தங்கம் என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. அது டேனுக்கு ரொம்ப டயர்டாக சொல்கிறாங்க. பேசாமல் மைடு
ஹாஸ்பிட்டலில் அப்பாயின் பண்ணவா சொல்லிட்டாங்க. வேணாண்டி எனக்கு தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் நான் பேபி மட்டும் தான், வேறு யாரும் இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் சொல்கிறாங்க. வேணா உன்னோட அம்மாவும் சொல்லிட்டாங்க. வேணாண்டி அம்மா விழிச்சிட்டு இருக்காங்க, இருக்கட்டும் வர சொல்லிட்டாங்க. என்னோட அம்மா சொல்கிறாங்க பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இல்லை டெலிவரி டைமில் கூட்டிகிட்டு வரா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டைமிங் கஷ்டப்படுத்தியா சொல்லிட்டாங்க. இல்லைடா சொல்லிட்டாங்க. இல்லை குழந்தை எதுவும் பண்ணல, அவன் குழந்தை அவன் ப்ளே பண்ணதானே செய்வான் சொல்லிட்டாங்க. நானும் அவன் கூட சேர்ந்து ப்ளே பண்ண சொல்லிட்டாங்க. வீடு ஃபுல்லாக அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது, அதெல்லாம் பரவாயில்ல சொல்லிட்டு தான் வந்துட்டு ஜெமினி இப்போ போய்ட்டு ரொம்ப சாஃப்டாக டச் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ லாஸ்ட் டே உங்களுக்கு எப்படி போச்சு ஒர்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஆண்டியோட ஹேர் ரப் பண்ணி விடுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படி கேட்குறாங்க. இது நல்லா இருக்குது, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் வேறு யாருக்காக பண்ணுவோம், உனக்காகவும் நம்ம பேபிக்காகவும் நம்மளுக்காகவும் சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி அவங்க சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை லவ் யூ நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ மாறிட்டீங்க தெரியுமா, ரொம்ப மாறிட்டீங்க. நான் காலேஜில் பார்த்தா என்னோட சீனியர் மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, லவ் மாற்றிடுச்சு எல்லாமே சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்படி மாறினா அந்த மாதிரி நான் மாறினதுனால தானே உனக்கு அந்த மாதிரி நான் மாறினதுனால தான் எனக்கு இப்படி ஒரு லைஃப் ஓகேவா சொல்கிறாங்க. இவ்வளோ ஹாப்பியாக இவ்வளோ லவ் நான் நினச்ச மாதிரி அப்படியே கொடுப்பேன் ஓகேவா. என் லைஃப் என்னோடய லைஃப்பில் என் லவ் என் ட்ரக் என் ஹாப்பினஸ் என் அடிக்ஷன் எல்லாமே நீ மட்டும் தான் ஓகேவா. எல்லாமே ஒரே பர்சனாக இருக்கும்போது அவங்களுக்காக மாறி தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்காக ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு ரெண்டாவது குறைச்சலுங்க பாரு, அழகாக பாரு, ஒரு குட்டி காடி பையன் இருக்கான், அப்புறம் குட்டி ஐநூறு பேபி வரப்போகுது, அதை தாண்டி எல்லாமே இருக்கிற நீ இருக்கா. நான் எவ்வளோ டயர்டாக வந்துடுறேன் எப்படி இருக்கீங்க ஒர்க் ரொம்ப பண்ணிட்டீங்களா சொல்லிட்டு நீ கேட்குறீங்களா, அதுவே போதும். அந்த வேர்ட்ஸ் அந்த கம்ஃபர்ட் அது போதும்டா சொல்லிட்டே சொல்கிறாங்க. உன் மாதிரி இன்னமும் கிரேஸை லவ் பண்ணுறா சொல்லிட்டே சொல்கிறாங்க. இன்னும் லவ் இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாகுது தவிர குறையவே மாட்டேங்கிறதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க குறையும் கூட சொல்கிறாங்க. அது குறைய சொல்கிறாங்க. பேபி தான் வந்துட்டு ஆச்சோ நல்லா மாமா கியூட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு முட்டையை வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க செல்லம் சொல்லிட்டு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி இருங்க நான் போயிட்டு வீடு தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க. வேணா டே டயர்டாக இருக்கும், ஐயோ எனக்கு ஒன்றும் டயர்டாக இல்லை சொல்லிட்டு போயிட்டு டே தான் நீட்டாக அந்த வீட்டே அப்படி தலைகளாக இருக்கும், ரொம்ப அழகாக மாற்றிட்டு போயிட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஜிம்முக்கு தான் ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணி எடுத்து ஃபிட் பண்ணுறாங்க. கடைசி ஜிம்முக்கு ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. அது பக்கம் பேபி தான் வந்துட்டு டேட்டா எனக்கு சொல்ல உனக்கு மில்க் இருக்கடா தங்கம் இந்த சட்டு டே தான் மில்க் விட்றாங்க. பேபி ரொம்ப க்யூட்டாக மில்க் குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு டே அப்படி ஜிம்மி பார்த்துருக்காங்க. அழகாக இருக்கடா, ரொம்ப அழகாக இருக்கடா அந்த டைம் சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க, ஆமாம் ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப அழகாக இருக்கடா. அப்படி ஸ்டமக்கு பார்க்குறாங்க. பார்த்து போய்ட்டு ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கும் சொல்கிறாங்க உனக்கு அது டே போய்ட்டு ஜிம் லிப்பில் பேக் பண்ணுறாங்க. பேபி பிளான் பண்ணி பார்த்துட்டு டேட்டா எனக்கும் சொல்கிறாங்க உனக்கு வேணுமா அது டே போய்ட்டு ஜிம்மில் பேபி சிக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. க்யூட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக லவ்லி ஃபேமிலி. இப்போ நம்ம டே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இதோடைய இந்த ஸ்டோரி என் பண்ணுறேன் ஓகேவா. ஹாப்பி எண்டிங் தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் ஓகேவா. ஏன்னா விமின் ஸ்டோரி வந்து நான் அதிகமாக கொடுக்குறதில்ல, அதனால கொடுக்குறதுக்கும் ஸ்வீட்டாக கொடுக்கலாம், ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக கொஞ்சம் சேடாக கொடுக்க வேணும்னு தோணுச்சு ஓகேவா.